என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. எல்லாமே பொய், சீமானே பொய் அப்படின்னு சொல்றாங்க. சீமானோடு நெருங்கி இருந்தவர்கள், சீமானோடு பயணப்பட்டவர்கள், சீமானை வளர்த்து விட்டவர்கள் எல்லோருமே சீமானுக்கு எதிராக நிற்கிறார்கள். பெரியாரை தொட்டதுனால இப்போ பாருங்க எங்க வந்து நிக்குது. எங்கள் தமிழ் இலக்கியம் எழுதின அத்தனை பேரையுமே நீங்க அன்னைக்கு வந்து ஆரிய கைக்கூலிகள், ஆரிய அடிமைகள், ஆரிய சித்தாந்தங்களை தான் எழுதி வச்சிருக்காங்கன்னா அன்னைக்கு நீங்க இதே குற்றச்சாட்டை தான் அன்னைக்கும் வச்சிங்க. இன்னைக்கு இப்ப அதை தமிழ் தேசியத்துக்காக பேசுகிற அண்ணன் செந்தமிழன் சீமான் மீதும் அதே மாதிரியான குற்றச்சாட்டை தான் முன் வைக்கிறீங்க. தமிழ் பேசுறவங்க மட்டும் திராவிடன்னா இது எப்படி நாங்க ஏற்போம்? எத்தனை காலத்துக்கு இதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? தமிழ் பேசுறவன் தமிழன் தானங்க. என்ன பேசுறீங்க நீங்க? குஜராத் மொழி பேசுறவன் குஜராத்தி, அசாம் மொழி பேசுறவன் அசாமி, ஆனா தமிழ் பேசுறவங்க மட்டும் திராவிடனா? இதை எத்தனை வருஷத்துக்கு நீங்க இந்த மிளகாய் அரைச்சிட்டு இருப்பீங்க? நாங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் இளைய தலைமுறை பிள்ளைகள். அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்டா நீ அழிஞ்சு போயிருவ. கேவலமா பேசுறது, சைதாப்பேட்டையில ஒரு மேடையை போட்டு சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரை அவனை இவனை அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை பேச விட்டு சுபபி போன்றவர்கள் உட்கார்ந்து ரசிக்கிறாங்களே, வரலாறு மன்னிக்குமா? இதுதான் அரசியல் நாகரிகமா? 2003 வரலாற்று ஆவணம் களஞ்சியம் பொய் சொன்னாக்க நீங்க என்ன கட்டி வச்சு அடிங்க. 2003 சீமானவர்களுடைய கட்டுரை 50வது அகவை தலைவருக்கு இருந்த போது, அப்போ தலைவர் தெரியாம தான் இவர் டிக் பண்ணாரா? தமிழ்நாட்டில் இருக்கிற பல திராவிட சிந்தனையாளர்களோட கட்டுரை அதுல இல்லை. பாரதி ராஜா அவர்கள் 2006 காலகட்டத்தில் ஈழத்துக்கு போயிட்டு வர்றார். போயிட்டு வந்து அவர் இங்கே ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து மேதகு அவர்கள் கேட்டாங்க, சீமான்னு ஒரு பையன் இருக்காரு, அவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சிரித்து கொண்டு சொன்னேன், ஆமா எம்ம பையன் தான் சொல்லுங்கன்னு. உடனே பக்கத்து அருகில் இருந்த பொட்டு அம்மான் சில வீடியோக்களை காட்டினாரு. சீமான் பேசுகிற பேச்சுக்களை எனக்கு காட்டி, நல்லா கதைக்கிறான் இவன், ஈழ பிரச்சனையெல்லாம் பேசுகிறான் மேடைகளில், இந்த தம்பியை நான் சந்திக்கணும்னு சொன்னார். இவர் சந்தோஷுக்கு சீமான் எங்கெங்க போனாரு எங்கெங்க வர்றாதுன்னு போய் பாக்குறது வேலையா, படப்பிடிப்பு இருக்கிறது வேலையா? இல்ல நடந்தது தானே. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க படப்பிடிப்பின் ஒளிப்பதிவு வேலைன்னு சொல்றீங்கல்ல, நீங்க படப்பிடிப்பு தளத்துல இருப்பீங்களா? சீமானை எங்கெங்க கூட்டிட்டு போனாங்கன்னு அவர் பின்னாடியே போவீங்களா? இவ்வளவு பேசுற சந்தோஷ், நான் கேட்கிறேன், கடைசி நேரத்துல எல்லாளன் திரைப்படத்தை ஷூட் பண்ணது யாரு தெரியுமா? சந்தோஷ் போய் இறங்கி நிக்கிறாப்ல. சந்தோஷ் மேல அங்கே வந்து சந்தேகம் வந்துருது அவங்களுக்கு, இவன் IBA சேர்ந்தவனா இல்ல RAW சேர்ந்தவனா, இவன் யாரான்னு கண்காணிங்கடான்றாங்க. மிகப்பெரிய போராளிகள் கூட்டத்தை போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செப்பு மாதிரி மாத்திட்டாரு சீமான். இதெல்லாம் வந்து நல்லா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு பாருங்க, இது ரொம்ப ஏற்க முடியாத அயோக்கியத்தனம். அங்க நீங்க இந்தியாவிலிருந்து சென்றிருந்த அந்த டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் சிறப்பு உணவு வரும். அந்த உணவை கூட ஒவ்வொரு நாளும் குறை சொன்ன ஆளு நீங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான திரு மு. களஞ்சியம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் களஞ்சியம் அண்ணா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த ஒரு 20 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பேசுபொருள் பெரியார் குறித்து அண்ணன் சீமான் பேசியதும், அதன் தொடர்ச்சியாக இப்போது அண்ணன் சீமானனுடைய ஆரம்ப காலம் எப்படியெல்லாம் இருந்தது, அவர் என்னவெல்லாம் செய்தார், அவருக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லாமே பொய், சீமானே பொய் அப்படின்னு சொல்றாங்க. சீமானோடு நெருங்கி இருந்தவர்கள், சீமானோடு பயணப்பட்டவர்கள், சீமானை வளர்த்து விட்டவர்கள் எல்லோருமே சீமானுக்கு எதிராக நிற்கிறார்கள். பெரியாரை தொட்டதுனால இப்போ பாருங்க எங்க வந்து நிக்குது. இப்போ சீமானுடைய ஆரம்ப காலம் முதல் கொண்டு எல்லாமே கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறதா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அதாவது தமிழ் இனத்தலைவர் மேதகு அவர்கள் ஈழத்தில் போராட்ட களத்தில் ஆயுதங்களோடு நின்று கொண்டிருந்த போது சிங்கள பேரினவாத இராணுவம் நாலாபுரமும் சுற்றி வளைத்து மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுச்சு. அப்போ அதையெல்லாம் எதிர்த்து அவர் களத்தில் நின்று கொண்டிருந்த போது மேற்குலகிலிருந்து இராணுவத்தை எல்லாம் கொண்டுகிட்டு வந்து பல நாடுகளை ஒருங்கிணைச்சு கொண்டுகிட்டு வந்து அவரை வீழ்த்துறதற்கு முயற்சி செய்தார்கள்.
அப்படியான ஒரு சூழல்ல ஆயுதம் அங்கு மௌனிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதுகாரும் இந்த நிலப்பரப்பில் கோலோச்சி கொண்டிருந்த ஒரு கருத்தியல் தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து 2 தலைமுறை பிள்ளைகள், தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி விட்டார்கள். இன்னும் 25 ஆண்டுகளில் தமிழ் நிலத்தில் தமிழ் மொழி அழிந்துவிடும் என்று யுனெஸ்கோ, கொரியர் போன்ற நிறுவனங்கள் எச்சரித்த பிறகு அதற்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்து அதை சரி செய்வதற்கான போராட்ட களத்தில் கருத்தியலோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆயுதம் இல்லாமல் ஜனநாயக வழியில் நின்றுட்டு இருக்காரு. என்னென்ன தமிழுக்கு ஆபத்து வந்தது, தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்தது? 60 ஆண்டு காலமா இந்த நிலப்பரப்பில் இல்ல தமிழ் படிக்க வேண்டாம்னு சொல்றாங்களா என்ன? தமிழ் படிக்காத 2 தலைமுறை உருவாயிருக்காங்க. இல்ல இது இந்தியாவிலேயே இல்லைங்க. ஆங்கிலம் நமக்கு வந்து ஒரு இணைப்பு மொழி, நாம கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி. மற்ற மொழிகளும் நாம படிக்கலாம் தேவைன்னா. தமிழை படிக்காதீங்க, மற்ற மொழிகளெல்லாம் படிங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா அந்த திராவிட இயக்கங்கள்? இல்ல நீங்க அப்படியே அதை பார்க்க கூடாது. இல்ல அதுதான் முக்கியம். இல்ல இன்றைய சமகால அரசியல்வாதி கிட்ட தான் நீங்க இல்லங்க. இல்ல நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்கள்ல தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கிடலான்னு இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அது தெரியுமா உங்களுக்கு? கர்நாடகாவில் கன்னடம் படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது. கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. அஸ்ஸாமில் அஸ்ஸாமி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் முழுதுமே ஆங்கில வழியில் படித்து ஒருத்தன் பட்டம் வாங்கிட முடியும். இந்த நிலப்பரப்புல தமிழ் தன்னுடைய பேசுகிற மொழிக்காக இந்த நிலப்பரப்புல 300 பேர் உடம்புல எண்ணெயை ஊத்திட்டு தமிழ் வாழ்க வாழ்கன்னு செத்து போயிட்டான்ல, அந்த மாதிரி இந்தியாவில் வேற எங்கேயாவது செத்துருக்கானா? அவன்லாம் தன் தாய்மொழியை முதன்மையா வச்சிருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் வைக்கலைங்கிறது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நான் ஆரம்ப கல்வி, மேல்நிலை கல்வி எல்லாமே வந்து நம்ம தமிழ் மொழி கட்டாயம், நமக்கு தமிழ் பாடம் கண்டிப்பா வந்து இருக்குது. பாருங்க, கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு இப்ப வச்சிருக்காங்க. இப்போ இந்த திமுக ஆட்சி வந்த போது இவங்க சொல்றாங்க தமிழ் மொழி கட்டாயம். இப்ப நான் கேட்கிறேன், 10வது படிக்கிற ஒரு பையன் ஆங்கில வழியில படிச்சுட்டு போறவனுக்கு தமிழ் மொழி எப்படி கட்டாயமா ஆகும்? அவன் 1வதுல இருந்துல வரணும் கட்டாயமா? சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், 2 தலைமுறை பிள்ளைகள், நான் சந்திக்கிற பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறேன். இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். என் படத்தில் நடித்த ஒரு பொண்ணு தமிழச்சிக்கும் தமிழனுக்கும் பிறந்த தமிழ்நாட்டில் வளர்ற பொண்ணு. அது தமிழ் எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லுது. +2 படிச்சிருக்கு அந்த பொண்ணு. ஏமான்னு கேட்டா, இல்ல நான் தொடக்கத்துல இருந்தே நான் ஆங்கிலம் படிச்சேன், துணை பாடமா நான் ஜெர்மன் படிச்சேங்குது. அப்ப இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது நடக்குது. ஏன்? நீங்க தானே இருங்க, தமிழ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, கட்டாயம் இருக்கு எல்லா இடத்துலயும். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அது விருப்ப பாடமா தமிழ், பிரெஞ்சு, ஜெர்மன் 3 இருக்கு. யார் தமிழ் எடுத்து படிக்கிறா? விருப்ப பாடமா படிக்கிற பாடமா? அது இல்ல மொழி பாடமா படிக்கிற பாடமாவும் படிக்கணுமா இல்லையா? இல்ல அப்ப அததான் நான் சொல்றேன். அரசு பள்ளிகள் எல்லாம் நம்ம கட்டாய பாடம் இல்லங்க. நான் சொல்றத கேளுங்க. அரசு பள்ளி 3000 பள்ளியை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆங்கில பள்ளிகளா மாத்திட்டாங்க. நீங்க வரலாறு எல்லாம் மறைச்சுக்கிறச்செல்லாம் பேச முடியாது. 3000 பள்ளிக்கூடங்களை ஒரே நேரத்துல சட்டம் போட்டு ஆங்கில பள்ளிகளை அரசு பள்ளிகளை மாத்திருக்காங்க. புரியுதுங்களா? இது வேற எங்கேயுமே நடக்கலைங்க. அதனாலதான் சொல்றேன், இங்க சட்டம் இயற்ற இடத்துல யார் இருந்தது? நீங்க தான் இருந்தீங்க. இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துல யார் இருந்தது? நீங்க தான் இருக்கீங்க. 60 வருஷமா மாறி 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 நாங்களா இருந்தோம்? இல்ல. இப்ப நாங்க திரும்பி பார்க்கிற போது என் தாய்மொழி தமிழ் மொழியை படிக்கலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு மொழி அழியுதுன்னா அந்த இனம் அழியுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உன் ஊர் எது வரைக்கும் தான் உன் நாடுன்னு கேட்டா, எது வரைக்கும் என் மொழி பேசுகிறார்களோ அது வரைக்கும் என் நாடுன்னு அப்படிங்கிறது தான் உலக அளவுல இருக்கக்கூடிய வரையறை. அப்படிங்கும்போது என் தாய்மொழியில் இருக்கிற இலக்கியங்கள்லாம் படிக்க முடியாத 2 தலைமுறை உருவாயிருக்குங்கன்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். நீங்க அதை ஏற்க மாட்டேங்கிறீங்க. இல்ல திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ் இலக்கியங்களை தான் மேற்கோள் காட்டி பேசுறாங்க, தமிழ் இலக்கியங்களை தான் படிக்க சொல்றாங்க, தமிழ் இலக்கியங்களை தான் வந்து ஹைலைட் பண்ணி இன்னைக்கு வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. திராவிட இலக்கியம்னு ஏதாவது இருக்கா? இல்லைங்க. ஏன் இப்ப திராவிட களஞ்சியம்னு தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு திராவிட களஞ்சியம்னு ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணலையா? அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எல்லாம் குரல் கொடுக்கலையா? சொல்லுங்க. அப்ப நாம கேட்கறது என்ன? நீங்க திராவிடம்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. என் தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியிலிருந்து ஏன் வெளியேற்றினீர்கள்? 2 தலைமுறை பிள்ளைகள், தமிழ் எழுத படிக்க தெரியாத தலைமுறை பிள்ளைகளை ஏன் உருவாக்கினீர்கள்? இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தர்க்க ரீதியா இப்படி ஒரு வாதங்களை வைத்தால் கூட யோசிக்க வேண்டியது நல்ல சப்ஜெக்ட். பெரியாரை ஏன் போய் தொடறீங்க? இது எதுக்கு இப்ப தேவையா? இதுக்கு என்ன காரணம்? இல்லங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆங்கில ஆதரவு போராட்டமாக மாற்றியவர் மதிப்புக்குரிய ஐயா பெரியார் அவர்கள். புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து ஆங்கில மொழி தான் அறிவு மொழி என்று சொன்னார். ஆங்கிலம் வந்து வீட்டில் இருக்கவர்கள் கூட ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னாரு. ஆங்கிலத்தை அண்ணா அப்படின்னா ANNA அண்ணா அப்படின்னு ஆங்கில எழுத்துக்களால் தமிழை எழுதணும் அப்படின்னு முன் வச்சார். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஒரு அடிப்படையில எங்க இருந்து தொடங்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. எதையுமே வந்து
மார்க்சியம் வந்து என்ன சொல்லுதுன்னா வரலாற்று பூர்வமா எதையும் பார்க்கணும். புரியுதுங்களா? அதுதான் சரியான பார்வை. அப்ப அந்த வரலாற்று ரீதியா பார்த்துட்டு வரும்போது இந்த மொழியை இழிவு செய்து இந்த மொழியை கற்கக்கூடாது, இதை படிச்சேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல, அப்படி சொல்லல, அப்படியெல்லாம் சொல்லல. இதில் சில விஷயங்கள் களையெடுக்க வேண்டியது இருக்கு, சில மாறுதல்கள் கொண்டு வரணும்னு இருக்கு. இதையெல்லாம் தான் தமிழை படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ் சனிய, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ்ல இருக்க இலக்கியங்கள் எல்லாமே ஆரிய பாதிப்புக்கு உள்ளானது. தொல்காப்பியம் பயன்பாடு யார் அதிகமா இல்ல, பெரியார் காலத்தில் தமிழ் பயன்பாடு யார்கிட்ட அதிகமா இருக்கு? நீங்க இன்னைக்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான வந்து எப்படி நீங்க வந்து ஒரு ஆரிய கைக்கூலி பிஜேபியின் பி டீம்னு சொல்றீங்களோ அதே மாதிரிதான் எங்க தொல்காப்பியரையும் சொன்னீங்க, அதே மாதிரிதான் எங்க வள்ளுவரையும் சொன்னீங்க. எங்கள் தமிழ் இலக்கியம் எழுதின அத்தனை பேரையுமே நீங்க அன்னைக்கு வந்து ஆரிய கைக்கூலிகள், ஆரிய அடிமைகள், ஆரிய சித்தாந்தங்களை தான் எழுதி வச்சிருக்காங்கன்னா அன்னைக்கு நீங்க இதே குற்றச்சாட்டை தான் அன்னைக்கும் வச்சீங்க. இன்னைக்கு இப்ப அதை தமிழ் தேசியத்துக்காக பேசுகிற அண்ணன் செந்தமிழன் சீமான் மீதும் அதே மாதிரியான குற்றச்சாட்டை தான் முன் வைக்கிறீங்க. சீமான் பெரியார் பேசியதை பேச வேண்டும், சொன்னதை அவர் வந்து எடுத்து வெளிக்காட்ட வேண்டும். ஆனால் அதற்கான ஆதாரமே இல்லாமல் நான் கோர்ட்ல கொடுக்குறேன்னு சொல்றது என்ன வாதம்? நீங்க வழக்கு இருங்க, ஒரு நிமிஷம் வழக்கு விடுங்க, அது தனிங்க. கோர்ட்ல போய் நீங்க அப்ப காட்டு. இல்ல சகோதரரே, பொதுவெளியில ஏன் விவாதிங்க? தோங்க இல்ல, அதுல நிக்கிறீங்களா இல்லையா? இல்ல சகோதரரே, பேசுனதுல நிக்கிறீங்களா இல்ல? நீங்க தவறா பேசுறீங்க, நான் சரியா சொல்றேன். நீங்க ஒரு கருத்தை என்கிட்ட சொல்றீங்க, அந்த கருத்துக்கு நான் வந்து ஏங்க நீங்க என்ன தப்பான கருத்தை சொல்லிட்டீங்க, எனக்கு தரவு கொடுங்கன்னு கேட்டா அது வேற. நீங்க பேசின உடனே நான் என்ன அறிவிப்பு கொடுக்குறேன்னா தமிழ்நாடு முழுதும் ஒரு மேல வழக்கு தொடுங்க அப்படிங்கிறேன். உடனே தமிழ்நாடு முழுதும் வழக்கு தொடுத்துட்டாங்க. வழக்கு தொடுத்துட்டாங்கன்னா நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? தம்பி நீங்க வழக்கு தொடுத்துட்டீங்க, வழக்கு நீதிமன்றத்துக்கு வரட்டும், நீதிமன்றத்துல நான் தரவுகளை கொடுக்குறேன், அது தப்பா இருந்துச்சுன்னா நீதிமன்றம் என்ன தண்டிக்கட்டும் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. நீங்க பொது சமூகத்துக்கு எடுத்து போட்டுருங்க, ஏங்க காட்டிருங்களா பொது சமூகம். நீங்க வழக்கு தொடுக்காமல் இருந்திருந்தீர்களே ஆனால் நாங்க உங்களோடு பேசி இருக்கலாம். நீங்க வழக்கு தொடுத்த பிறகு நாங்கள் வழக்காடு மன்றத்துல எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறோம்னு நாங்க சொல்றோம். இதுல என்ன பிழை உங்களுக்கு? வழக்காடு மன்றத்துக்கு போய் புதுசா எதுவும் முளைக்க போறது இல்ல, சொன்னதுதான் காட்ட போறீங்க. நாங்க இருங்க, அதை இங்கேயே காட்டிருங்களா? எதுக்கு பொதுவெளியில? அது எதுக்கு பொது சமூகம் பாக்குறாங்க எங்கள் மீது என்னங்க ஆச்சு சீமானுக்குன்னு கேக்குறாங்க. என்ன ஒருத்தருங்க யாரும் கேட்கல. நான் கேட்கறது இதுதான். நீ தமிழ்நாடு முழுசும் சில பத்திரிகை சொல்லுது 70 இடத்துல வழக்கு, சில பத்திரிகை 100 இடத்துல வழக்குங்குது. 100 இடத்துல வழக்கு போட்டுட்டு சீமான் வீட்டை முற்றுகையிடணும்னு சொல்லி முற்றுகையிடவும் வந்துட்டு இதுக்கு நீங்க வந்து தமிழ்நாடு காவல்துறையை நம்பல, தமிழக அரசை நம்பல, தமிழ்நாடு நீதித்துறையை நம்பல, முற்றுகை போராட்டம் நடத்துறீங்க. அதுக்கப்புறம் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் ஜனநாயக வழியில தான் நம்ம போராட்டம். எங்க வழக்காடு மன்றத்துக்கு போட்டதுக்கு நீ வந்து காவல்துறையில் போய் புகார் அளித்த பிறகு நீங்க எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? திரும்ப பேசுறாரு நீதிக்கு வராங்க. அதாங்க திரும்ப பேசி நீதிக்கு நீங்க நீதியை வேண்டி காவல்துறையிடம் சென்ற பிறகு நீதிக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும், கொந்தளிக்க கூடாது. நீதிமன்றத்துக்கு நாங்கள் வருகிற போது நீதிமன்றம் கேள்வி கேட்கும், கேள்வி தவறா இருந்தா எங்களை தண்டிக்கும். ரைட்டு, அதை ஏற்றுக்கொள்ள நாங்க தயாரா இருக்கோம். நீதிமன்றம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆமா, நீதிமன்றம் கோர்ட்டுக்கு போன ஒரு பந்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நான் திரும்ப அடிச்சுட்டே இருப்பேன்னா அவங்க வீதிக்கு வராங்க. இல்லங்க, திரும்ப நாங்கள் அடித்தோம்னா அதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு தண்டனை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? நீதிமன்றமே கேட்டுச்சுல்ல, மதுரை உயர்நீதிமன்றம் சீமான் வந்து இந்த மாதிரி பேசி இருந்தால் மிகப்பெரிய ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட கூட வாய்ப்பு உண்டு. இல்ல அப்படி சொல்லல, நீங்க பிழையா சொல்றீங்க. அதாவது நீதி நாங்க போய் வழக்கு கொடுத்தோம், அண்ணா நகர்ல வழக்க போட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்து எங்களுக்கு ரசீது தரமாட்டேங்கிறாங்கன்னு நீதிமன்றத்துல போய் போட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் சொன்னிச்சு, அண்ணா நகர் காவல்துறையை பார்த்து தான் சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, வழக்கு கொடுத்தா நீங்க சீமான் மேல வழக்கு தொடுக்க மாட்டேங்கிறீங்க, வழக்கு தொட்டு எஃப்ஐஆர் போடுங்க நீங்க. சீமான் பேசி கொண்டிருப்பதும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் போல தெரிகிறது அப்படின்னு கோர்ட் ஆரம்பத்திலே சொன்னாங்க. இப்ப நான் தான் சொல்றேன் இல்லைங்க, இது வந்து இதை கூட ஊடகங்கள்லாம் என்ன சித்தரிச்சு தெரியுமா? சீமான் மீது வழக்கு போட சொல்லி மதுரை கோர்ட் ஒரு வழக்கு ஒரு காவல்துறையில வழக்க பதிவு செய்ய மாட்டாங்கிறது குற்றச்சாட்டு. அந்த காவல்துறையில வந்து வழக்கை நீங்க பதிவு செய்யுங்கிறது நீதிமன்றத்தோட கருத்து. இதுதான் அந்த கருத்தை ஒழிய தமிழகம் முழுதும் வந்து சீமான் மீது வழக்கு போட்டு சீமானை வந்து கைது செஞ்சு சீமானை சிறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லல. இது கருத்தியல். ஒருத்தன் ஒரு கருத்தியலை முன் வச்சிருக்கான். அந்த கருத்தியல் பல பேருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க முறையா சட்டத்துக்கிட்ட போறாங்க. அப்ப சட்டப்படி அது நீதிமன்றத்துக்கு வரும்போது அவன் சட்டப்படி அந்த கருத்து பிழையா சரியாங்கிறத எதிர்கொள்ளுவான். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நியாயம், இதுதான் ஜனநாயகம். இல்லைங்க, இந்த கருத்தியல் உடன்பாடு இல்லாதவர்கள் எல்லாம் சீமானை எதிர்க்கிறார்கள் நீங்க சொல்றீங்க. அந்த உடன்பாடு இல்லாதவர்கள் கூட்டத்துல
இருந்தவர் தான் பெரியார் சரியானவர்னு சொன்னவர் தான் சீமான் அவர்கள். ஆமா, அது ஒரு படிநிலை. அது எத்தனை தடவை சொல்றது நாங்க? இல்ல பெரியார் எடுத்துங்க. இல்லங்க, அன்னைக்கும் அதே வரலாறு தான், இன்னைக்கும் அதே வரலாறு தான். நான் ஒரு வரலாறு சொல்றேன். நான் ஒரு வரலாறு சொல்றேன். இல்லங்கய்யா, நான் ஒரு வரலாறு சொல்றேங்க. பெரியார் வந்து ஈரோட்ல இருக்கிற கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்தாரு. டெய்லி காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தியில எல்லாம் பட்டை அடிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு இருந்தாரு. அதன் பிறகு வந்து மோட்சம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு காசிக்கு போனாரு. காசியில போய் தவம் இருந்தாரு, எல்லா வேலையும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் அயோக்கியர்களா இருக்கான், அவனும் குளிக்க மாட்டேங்கிறான், கொல்ல மாட்டேங்கிறான், அப்படி இப்படின்லாம் சில குற்றச்சாட்டுகளோட திரும்ப வந்தாரு. திரும்ப வந்து இங்க வந்து கடவுள் இல்லைங்கிற கருத்தியலோட இருந்துகிட்டு இருந்தாரு. அப்ப காங்கிரஸ்ல சேர்ந்தாரு, காங்கிரஸுக்கு தலைவரானாரு. காங்கிரஸ் கட்சியோட பயங்கரமான ஒரு முரண்பாடு வந்த போது ஜஸ்டிஸ் கட்சிக்கு வந்தாரு. ஜஸ்டிஸ் கட்சியில வந்து முரண்பாடுகள் வந்த போது சுயமரியாதை இயக்கம் தொடங்கினாரு. சுயமரியாதை இயக்கம் தொடங்கி செயல்பட்டு இருக்க காலகட்டத்தில் தமிழர் கழகம்னு ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணி கடைசியில் அது திராவிடர் கழகமாச்சு. எதுக்கு இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி மாறி 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 அதே பரிணாம வளர்ச்சி அண்ணன் சீமானுக்கு வந்துருச்சு. ரைட். ஆனால் பெரியார் தமிழர்களுக்காக போராடவில்லை என்பது போலவும் பெரியாரை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவோம், பெரியாரை அழிக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்றது என்ன ஒரு வாதம்? இல்ல தம்பி, நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க. இல்ல இத சொல்லிருக்கீங்களா? இல்ல அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். என்ன சொல்லிருக்காரு? அதைத்தான் நான் அழிக்காம ஓய மாட்டேன். நீங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. சீமானோட வார்த்தைகளை அப்படியே நான் சொல்றேன். தமிழ் மக்களுக்கு, தமிழ் நிலத்துக்கு நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அதுல பெரியாரும் உழைத்திருக்காரு என்பதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் இந்த நிலப்பரப்புக்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கல்வியை அனைத்தையும் பெரியார் தான் பண்ணினாரு அப்படிங்கிறத நாங்கள் ஏற்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த நிலப்பரப்பில் சமூக நீதியை, சாதி ஒழிப்பை, கடவுள் மறுப்பை முன்வைத்தவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், வாவு சிதம்பரனார் அவர்கள், பாவாணர் அவர்கள், இப்படி வரிசையா வந்து இந்த நிலப்பரப்புக்கு சொந்தமான பல பேர் இந்த நிலப்பரப்புக்கு உழைச்சிருக்காங்க. சிங்காரவேலனார் உழைச்சிருக்காங்க, இப்படி உழைச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆளா நான் வந்து பெரியார் அவர்களை எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய அனைத்தையும் பெரியார் தான் செய்தார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுங்க தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நீங்க மாத்தி பெரியாரை நாங்கள் சுத்தமா ஏற்றுக்கொள்ளாமல் அடித்து நொறுக்கிறோம்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது தவறு என்பது இல்ல. நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. இப்ப நான் தொட்டிருக்கிறது சும்மா ஒரு ட்ரைலர் தான், இனிதான் பார்க்க போறீங்க அப்படின்னா என்ன இது? ஆமா, அது எதுக்காக அப்படிங்க? இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, நீங்க அதையெல்லாம் பேசலாம். எவ்வளவோ பிரச்சனைகள், இந்த ஜபகர் அலின்னு ஒருத்தரை கொலை பண்ணிருக்காங்க, அந்த விஷயம் நாங்க பேசலையா? யூனிவர்சிட்டி விவகாரம் பேசலையா? எத்தனை அதுக்காக போராடலையா? இல்லங்க, எத்தனை விஷயத்த நீங்க வந்து இது கவனம் செலுத்த வேண்டியது எது? இல்லங்க, பேச வேண்டியது எது? தம்பி, ரெண்டு விஷயமா நீங்க வந்து அரசியல் பெரியாரை விமர்சித்து ஒட்டுமொத்தத்தையும் மறைக்கிறீங்க தமிழ்நாட்டில். இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது அரசியல் களம் என்பது ஒன்று கருத்தியலாக இளைய தலைமுறை பிள்ளைகளை சரி செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. நீங்க வந்து ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் திரும்பவும் அந்த திராவிட சிந்தனையை கட்டமைப்பதற்கு ஈவேரா அவர்களை நீங்கள் பயன்படுத்துறீங்கிறது தெரிகிற போது ஒரு பக்கம் நாங்கள் கருத்தியல் யுத்தத்தை வலுவாக செய்ய வேண்டியிருக்கு. இப்ப யார் எடுத்தது? ஆரம்பத்துல இருந்தே திராவிட மாடல்னு இவங்க சொல்லி வராங்க, பெரியார் வழியில் ஆட்சி நடத்துறேன்னு சொல்லி வராங்க. ஓ, விஜயா? விஜய் சொல்ல வரீங்க, கரெக்ட் இல்லையா? விஜய் திடீர்னு வந்து இப்ப பெரியாரும் என்னுடைய கொள்கை தலைவர் வழிகாட்டி. சோ விஜய் தான் உங்களுக்கு பிரச்சனை. விஜய் எனக்கு பெரியாரை நீங்க தொட்டதுக்கு காரணமே விஜயா? விஜய் எங்களுக்கு விஜய் வந்து பிரச்சனை கிடையாது. இல்ல, விஜய் வந்ததுமே நிறைய பேர் ஜெர்க் ஆயிருக்கீங்க. இதுல நாம் தமிழர் கொஞ்சம் ஒரு லைட். இல்ல, அப்படி இல்ல, இது தவறான வார்த்தையை ஏற்க மாட்டேன். நாங்க ஜெர்க்கெல்லாம் ஆகல, எங்களை பார்த்து தான் பல பேர் ஜெர்க் ஆகுறாங்களே ஒழிய நாங்கள் விஜயை பார்த்தெல்லாம் ஜெர்க் ஆகல. ஜெர்க் கொடுக்குற அளவுக்கு விஜய் கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஒரு தவறான வழிகாட்டுதலை அவர் முன் வைக்கிறார். அது என்னது? தந்தை பெரியார் எனது வழிகாட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரை பின்பற்றுகிற இளைய தலைமுறை பிள்ளைகள், ஈவேரா அவர்கள் குறித்து எந்த சிந்தனையுமற்ற அந்த பிள்ளைகள், அவரை ஏதோ தமிழகத்தினுடைய மிகப்பெரிய எல்லாத்துக்குமான தலைவர்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து அதை வாத பொருளாக மாற்ற வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இல்ல. விஜயே முழுமையா ஏற்றுக்கொள்ளல பெரியார். நீங்க அவர் சொன்ன வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்பு. நான் கேட்கிறேன், அவரோட மொழி கொள்கையை ஏத்துக்கிறாரா? அவருடைய பெண்ணிய கொள்கையில ஏத்துக்கிறாரா? நான் கேட்கிறேன். கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டுமா வந்து அவர் வந்து ஏற்கல? அவருடைய மொழி கொள்கை முழுசையும் அவர் ஏத்துக்கிறாரா? உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை எல்லாருக்கும் பிடிக்காம இருக்கணும் அப்படின்றது வாதம் கிடையாது. அப்படி கிடையாது. நாங்க அப்படி இங்க பாருங்க, நாங்க அப்படி சிந்திச்சிருந்தோம். நீங்களே கொள்கை தலைவரா பெரியாரை ஏத்துக்கிட்டு இருந்து பயணித்தவர்கள். திரும்பவும் நான் சொல்றேன், பெரியார் அவர்களும் இந்த நிலப்பரப்புக்காக உழைத்தார் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. பெரியார் தான் உழைத்தார்னு சொல்றதை நாங்க ஏற்கல. இதுதான் எங்க நிலைப்பாடு. இல்லைங்க, பெரியார் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், இனி நீங்க பெரியாரை தொடாம கூட இருங்க, பெரியாம பேசாம கூட இருங்க.
பெரியாரை இழிவுபடுத்தி கொண்டிருப்பதனால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ஏங்க நான் கேட்கிறேன் ஒண்ணே ஒண்ணு, எதுக்கு பெரியார் திரும்ப திரும்ப பேசிட்டு இருங்க, இருக்கீங்க? எதை நீங்க இழிவுங்கிறீங்க? பெரியார் சொன்னதை வரலாற்று பூர்வமா அவர் சொன்னதை அவர் பேசினதை திரும்ப சொன்னா அது இழிவுங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எங்க மாட்டிக்கினீங்கன்னா அண்ணன் சீமான் வரலாறு பாருங்க, அவரு போனதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. யார் சொன்னது? இதோ எத்தனை பேர் வராங்க, எல்லாம் உங்க ஒருத்தர் திரைத்துறையை சொல்லுங்க, சார்ந்தவங்க. ஒருத்தர் சொல்லுங்க. அண்ணனோடு பழகியவர்களா கூட இருப்பாங்க. இந்த யார் பேர் சொல்லுங்க? சங்ககிரி ராஜ்குமார்னு ஒருத்தர் முதல்ல வந்தாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து இவர் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவரு சொல்றாரு. சரி. அவர் அண்ணனோட எல்லாம் நான் வந்து சில இதெல்லாம் சொல்லிடுறேன். ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேசின வந்து நியூஸ், அவர் உங்களுக்கு பழக்கமா? பழக்கம். நியூஸ் 18ல உட்காந்துட்டு அவர் பேசினார்ல, இப்ப நான் அதை பத்தி நான் சொல்லிடுறேன். ஈழத்துக்கு சந்தோஷ் அவரோட ஒரு டைரக்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், 3 பேரும் வந்து ஈழத்துக்கு எல்லாளன் படம் எடுக்க செல்றாங்க. அவங்க போகும்போது கூலிக்காரர்களாக, உழைப்பாளர்களாக, சம்பளம் இங்கே எவ்வளவு சம்பளம்னு பேசிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க அங்க வேலை செய்ய போனவங்க. சரியா? ஆனா இவ்வளோ எல்லாம் இல்லங்க, பெரிய விளக்கம் கொடுத்தா இல்ல. அவர் சொல்றதுக்கு நான் வந்து பேசியே ஆக வேண்டிய தேவை இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் சொல்றதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படி சம்பளம் பேசிக்கிட்டு அங்க போனவர் இல்ல, சிறப்பு அழைப்பாளராக சென்றவர். நல்லா தெரிஞ்சுங்க. இயக்கத்தால் சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிட்டு போகப்பட்டவர். எதற்காக? இவங்க போய் வேலை செய்ய போற அந்த திரைப்படத்தை தொடங்கி வைப்பதற்கான ஒரு சிறப்பு அழைப்பாளரா அந்த நிலப்பரப்புக்கு போனவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். இல்ல, சிறப்பு அழைப்பாளர்னு எப்படி சொல்றீங்கன்ற மாதிரி அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? நான் எங்க அண்ணன் இதுக்கு போயிட்டு வந்தார், ஈழத்துக்கு போய் வந்தார், எனக்கு தெரியும். நான் ஒரு தெளிவுக்காக உங்ககிட்ட நான் கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய கேள்வி வைப்போம், அப்பதான் சில உண்மைகள் வரட்டும். நான் அதாவது பல இயக்குனர்கள் போறாங்க, பல படைப்பாளிகள் போறாங்க, அதுல ஒருத்தர் திரு சீமான் அவர்கள், ஓவியர் சந்தானம் உட்பட பலர் போறாங்க. ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் என்ன சொல்றாரு? அப்ப அவர் வந்து ஒரு கூலிக்காரர்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதான் கூட்டு போனது, அவர் கூலி பேசிட்டு தான் போனாருன்னு சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? சீமான் அவர்களை அங்கு அறிமுகப்படுத்தியது இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஒரு பேச்சாளராக தான் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் அங்க அறிமுகப்படுத்துறது வன்னியரசா இருக்கட்டும், அதே போல குளத்தூர் முனியார், இவங்க சொல்லிதான் அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா சீமான தெரியாது. ஒரு 5 நிமிடம் எனக்கு கொடுங்க. 2003 தலைவரினுடைய 50வது பிறந்த நாள். அனைத்து உலக தொடர்பகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த அண்ணா கேஸ்ட்ரோ அவர்கள் அதை வந்து ஒரு சிறப்பான பிறந்த நாளா மாற்றணும், அதுக்கு ஒரு பிறந்த நாள் சிறப்பிதழ் போடணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்ப அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த இதோட பொறுப்பா இருக்கிற ஈழ முரசுகிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. இதை அறிஞ்சு தலைவர் அதை மறுத்துறாரு. உடனே இப்ப காஸ்ட்ரோ அண்ணா என்ன செய்யறாருன்னா, பேபி அண்ணாவை போய் பாக்குறாரு, யோகி அண்ணாவை பாக்குறாரு, பாலகுமாரன் அண்ணாவை பாக்குறாரு. போயிட்டு இது வந்து பின்னாடி வரக்கூடிய நம்முடைய தலைமுறைக்கு தலைவர் குறித்து உலகம் முழுதும் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம தொகுத்து கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால இதற்கான அனுமதியை வாங்கி கொடுங்கிறாரு. அனுமதியை கொடுக்குறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன்னா, யார் கட்டுரை எல்லாம் இதுல வரப்போகுதுங்கிற லிஸ்ட் என் டேபிளுக்கு வரணும். நான் யார் இதை வந்து ஓகே பண்ணி கொடுக்குறேனோ அவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க கட்டுரை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடுறாரு. அந்த கண்டிஷன் போட்டு அப்படி கட்டுரைகள் வந்தபோது அதில் ஏதேனும் வரலாற்று பிழையான தவறு நடந்துடக்கூடாதுன்னு நேரம் ஒதுக்கி ஒவ்வொருத்தருடைய கட்டுரையும் உட்காந்து படிச்சு ஓகே பண்ணி அதுக்கப்புறம் அந்த நூல் வந்து அந்த பிறந்தநாள் மலர் தயாரிக்கப்பட்டுச்சு. அந்த பிறந்தநாள் மலர்ல அண்ணன் செந்தமிழன் சீமானின் கட்டுரை இருக்கு. இது சந்தோஷங்கிற ஒருத்தருக்கு தெரியாது. 2003 வரலாற்று ஆவணம் களஞ்சியம் பொய் சொன்னாக்க நீங்க என்ன கட்டி வச்சு அடிங்க. 2003 சீமான் அவர்களுடைய கட்டுரை 50வது அகவை தலைவருக்கு இருந்த போது, அப்போ தலைவர் தெரியாம தான் இவர் டிக் பண்ணாரா? தமிழ்நாட்டில் இருக்கிற பல திராவிட சிந்தனையாளர்களோட கட்டுரை அதுல இல்ல. அண்ணன் குளத்தூர் மணி கட்டுரை இல்ல, கோவை ராமகிருஷ்ணன் கட்டுரை இல்ல, கி வீரமணி கட்டுரை இல்ல, அண்ணன் திருமாவளவன் கட்டுரை இருக்கு, வைகோ அவர்களுடைய கட்டுரை இருக்கு, டிராட்ஸ்கி மருது கட்டுரை இருக்கு, இன்குலாப் அவர்களோட கட்டுரை இருக்கு, பல நெடுமாறன் கட்டுரை இருக்கு, தியாகு கட்டுரை இருக்கு, மணியரசன் கட்டுரை இருக்கு, சீமான் கட்டுரை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது போக பாரதி ராஜா அவர்கள் 2006 காலகட்டத்தில் ஈழத்துக்கு போயிட்டு வர்றார். போயிட்டு வந்து அவர் இங்க ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து மேதகு அவர்கள் கேட்டாங்க, சீமான்னு ஒரு பையன் இருக்காரு, அவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சிரித்து கொண்டு சொன்னேன், ஆமா எம்ம பையன் தான் சொல்லுங்கன்னு. உடனே பக்கத்து அருகில் இருந்த பொட்டு அம்மான் சில வீடியோக்களை காட்டினாரு. சீமான் பேசுற பேச்சுக்களை எனக்கு காட்டி, நல்லா கதைக்கிறான் இவன், ஈழ பிரச்சனையெல்லாம் பேசுறான் மேடைகள்ல, இந்த தம்பியை நான் சந்திக்கணும்னு சொன்னாரு. சரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பாரதிராஜா அவர்கள் அன்றைக்கு கொடுத்த நேர்காணல் இன்னைக்கு இணையங்கள்ல வருது. அப்ப தலைவருக்கு சீமானை பற்றி எதுவுமே தெரியாது,
தெரியாது. இப்பதான் வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்னு மதிப்புக்குரிய சந்தோஷ் சொல்றாருல, அது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ங்கிறது உங்களுக்கு விளங்குதா? இல்லங்க, சந்தோஷ் ஒரு கூலிக்காரர். நீங்க வந்து வேலைக்கு தான் அங்க போனாரு, ஆமா. ஊதியம் பேசிட்டு தான் போனார். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப பதிவு பண்றேன்னா, அவரை விட்டுருங்க. ம். சீமானனை அங்க அடையாளப்படுத்தியவர்களே இன்னைக்கு வந்து யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்லங்க, அதுதான் வன்னி அரசு இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக இருக்காரு. இல்லங்க, நான் சொல்றேன், அது வந்து அவங்களுடைய கருத்தியல் சார்ந்த விஷயம். கொளத்தூர் மணி, ராமகிருஷ்ணன் ஆமாங்க, அது எதிரா இருக்கட்டும். இருந்தா என்ன தப்பு? எதிரா இருந்தா அதுக்காக இந்த வரலாற்று உண்மை மறைஞ்சு வைகோ, திருமாவளவன் எல்லோருமே சந்தேகிக்கிறார்கள், மிகைப்படுத்துகிறார். நான் வந்து இருங்க ஒரு நிமிஷம். சீமான் வந்து நிமிடத்துக்கு நிமிடம் மாறும் ஒரு கதாபாத்திரம்னு சந்தோஷ் சொல்றாரு. இருக்கட்டும், யார் அவரு? சந்தோஷ் சொல்றாரா? சந்தோஷை பற்றி நான் வந்து நிறைய செய்திகளை வந்து பேச வேண்டியிருக்கும். புரியுது? நீங்க அனுமதித்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசுவேன். புரியுதா நான் சொல்றது? இல்ல நான் கேக்குறேன், இப்ப சந்தோஷ்க்கு என்ன வேலைங்க? படப்பிடிப்பு நடத்துறது வேலை. ஆமா. படப்பிடிப்பு தளம் வந்து எங்க? கிளிநொச்சி, முல்லைத்தீவு தான் படப்பிடிப்பு தளம். முத நாள் தொடங்கி வைக்கிறதுக்கு அண்ணன் புகழேந்தி அவர்கள், பாலகுமாரன் அவர்கள், இப்படி முக்கியமான ஆட்களோட சீமான் வர்றாரு. படப்பிடிப்பை தொடங்கி விட்டு அன்னைக்கு அங்க இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்த நாள்ல இருந்து இவர் சந்தோஷுக்கு சீமான் எங்கெங்க போனாரு, எங்கெங்க வர்றாருன்னு போய் பாக்குறது வேலையா, படப்பிடிப்பு இருக்கிறது வேலையா? இல்ல, நடந்தது தானே. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க படப்பிடிப்பின் ஒளிப்பதிவு வேலைன்னு சொல்றீங்கல்ல, நீங்க படப்பிடிப்பு தளத்துல இருப்பீங்களா? சீமானை எங்கெங்க கூட்டிட்டு போனாங்கன்னு அவர் பின்னாடியே போவீங்களா? உங்களுக்கு என்ன வேலை? படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறது வேலை. அன்னைக்கு எல்லாருமே இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க. ஒன்னா இப்ப சீமான் பாருங்க, அன்னைக்கு தெரிந்த முகம் அண்ணன் சீமானா தான் இருக்கலாம். யாருக்கு? சந்தோஷ் இல்லங்க. சந்தோஷ் எல்லாம் சீமான்டா. அப்ப சீமான் வந்து ஒரு வெற்றி பட டைரக்டர். சீமானுக்கு முன்னாடி அவர் உட்காரவே மாட்டார், கை கட்டிட்டு நிக்கிற ஒரு ஆளு சந்தோஷ். இன்னைக்கே அவர் தோல்வி பட டைரக்டர். யாரு? அவர் சொல்லுவாருங்க, தம்பி தோல்வி படமா? தம்பி எவ்வளவு பெரிய வெற்றி படம். அப்புறம் அவர் தோல்வி படம்னு சொல்றாரு. அதை ஏற்க முடியுமா? நான் சொல்றேன் உங்களுக்கு, இவருக்கு வேலை அது கிடையாது. இந்த முத நாள் வந்து அண்ணன் தொடங்கி வச்சதுக்கு அப்புறம் அவர் புலி படைகளோட அவர் போயிட்டார். இவர் தங்கி இருந்தது கிளிநொச்சியில அரசு கட்டடத்துல 2வது மாடியில இவங்களுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டாரு. வெவ்வேறு இடங்களை கொண்டுட்டு போய் அவருக்கு வந்து காட்டுனாங்க. காட்டும் போது அவங்க சொன்னது, இதெல்லாம் உங்க ஊர்ல போய் பேசுங்க, உங்க ஊர்ல போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒவ்வொரு இடமா காட்டினாங்க. ஒரு சில நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? சீமானுக்கு நடந்த சம்பவம், சீமான் போயிருக்கிற காலகட்டங்கள்ல நடந்த அது எதுவுமே இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் படப்பிடிப்பு தளத்துல இருக்காரு. சீமான் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு 22 நாள் 25 நாள் அங்க இருக்கிறாருன்னா எங்கெங்க எல்லாம் போனாரு, என்னென்னலாம் செஞ்சாரு, யாரெல்லாம் பார்த்தாருங்கிற எதுவுமே சந்தோஷ் இந்த குரூப்புக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க படப்பிடிப்பு தளத்துல இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நவம் அறிவு கூடம் அங்க வந்து யுத்தத்துல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க வந்து தலைவர் எந்த நிமிடமும் அந்த இடத்துக்கு போவார். தலைவருடைய மனைவி போவாங்க, தலைவருடைய மகள் போவாங்க. அந்த இடம் வந்து அவங்களோட செல்ல பிள்ளைகளா அவங்க வச்சு அந்த கை கால் போன பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம் அந்த இடம். அந்த இடத்துக்கு சீமான் வருவாரு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரி தம்பி படத்தினுடைய டைரக்டர் வராரு, சீமான் வராரு, இன்னைக்கு உங்களோட வந்து கதைப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாம் ஆர்வமா எல்லாம் இருக்காங்க. இப்போ அவர் வர்றாரு. வரும்போது அவங்க சொல்றாங்க, பொட்டம்மான் வரும்போது எப்படி வருவாரோ, எப்படி வந்து ஒரு பெரிய மூத்த போராளிகள் எப்படி வருவாரோ அது மாதிரி பாதுகாப்பாக அவரை நடுவில் விட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து யுத்தம் நடக்கிறதுக்கான முஸ்திப்புகள் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவரை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே பார்த்த உடனே கலங்கி போகிறாரு சீமா. என்னன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. அவங்க நடுவில் உட்கார வச்சு நீங்கள் கேள்விகள் அவரை வந்து நேர்காணல் செய்யலாம், கேள்வி கேட்கலாம். நீங்கள் யார், என்னென்ன படம் எடுத்தீங்க, என்ன இப்படி கேட்கலாம். அப்படி அவரை நேர்காணல் செய்தவர் யார் தெரியுமா? சொல்லுங்க. யுத்தத்தில் 2 கண்ணும் போன ஒரு ஒரு குருடராக இருக்கக்கூடிய ஒரு மூத்த போராளி அவரை உட்காந்து நேர்காணல் செஞ்சிருக்காரு. ஒரு கழுத்துக்கு கீழே பெருசாக இயங்காமல் இருக்கிற ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, உங்களோட படத்தில் வந்த பாடல், பாஞ்சாலங்குறிச்சியில் வந்த பாடல் வந்து எனக்கு பிடிக்கும், அந்த பாடல் ஒரு 4 வரி பாடி காட்டுங்கண்ணா அப்படிங்கிறாரு. நிகழ்ச்சி அடைந்து விடுகிறார் சீமான். புரியுதா உங்களுக்கு? இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இது போன்று இன்னும் சொல்றதுக்கு நிறைய நிகழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இருக்கு. இல்ல, இவ்வளவு நிகழ்ச்சியான சம்பவங்கள் அண்ணன் சீமானுடைய அந்த பயணத்துல கொட்டி கிடக்குன்னா, சீமானை விட சீனியர் மோஸ்ட் டைரக்டர்ஸும் கூட போயிருக்காங்கல்ல. இல்ல, அவங்களெல்லாம் இதை வெளிப்படுத்தவே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லவே. யார் போனதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ பேரை நம்ம வரிசைப்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்துல போயிருக்காங்க. மகேந்திரன் ஐயா ஒரு காலத்துல போனாங்க. வைகோ விடுங்க, நான் அரசியலுக்கே வரேன். வைகோ சொல்லாததை, திருமாவளவன் சொல்லாததை, இந்த மாதிரி நெடுமாறன் சொல்லாததை, கொளத்தூர் மணி சொல்லாததை சீமான் அதை விட அதிகமாக சொல்கிறாரு. இல்லங்க, அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. நெடுமாறன் கூட இதை நல்லா புரிஞ்சுங்க தம்பி. 2009 ஈழ மக்கள் 1.5 லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்ட போது தமிழகத்துல எந்த எழுச்சியுமே இல்லையே. ஏன்
எழுச்சி இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. அப்படின்னா அதுக்கு இல்ல, முன்னாடி தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்தது அந்த காலகட்டத்தில். இல்ல நடக்கல. அந்த போரை நிறுத்த சொல்லி தமிழகத்துல அவன் கூட சுப்பிரமணிய சாமி கூட சொல்றான் பாருங்க, ஒரு டயர் கூட எரியலைங்கிறாரு சுப்பிரமணிய சுவாமி. நீங்க என்ன பேசுறீங்க? வழக்கறிஞர் கட்டடத்துக்குள்ளலாம் என்ன நடந்தது? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் சொல்றேன். சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுக்கிறார். இறுதி யுத்தம் நடக்கிற போது, பிரபாகரன் சுற்றி வளைக்கப்பட்ட போது, பிரபாகரன் கொல்லப்பட்டுட்டாருங்கிற செய்தி தெரிஞ்ச போது நாங்கள் எல்லாம் பயந்தோம். தமிழகம் பற்றி எரிய போகுது, தமிழகத்துல ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட போகுது, உள்நாட்டு யுத்தம் நடக்க போகுதுன்னு நினைச்சோம். ஆனா ஒரு சைக்கிள் டயர் கூட எரியலைன்னு சொல்றான். ரைட், விடுங்க. இல்ல நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நடந்தது என்ன? அதெல்லாம் வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கும் அதிமுகவுக்கும் நடந்த தனிப்பட்ட மோதலுங்க. அது தக்காளியால் அடிச்சது, தூக்கி காட்டினது போராட்டத்திற்காக சொல்றத கேளுங்க. தெருவெங்கும் போராட்டம் நடந்தது. இல்லைங்க, நீங்க என்ன பேசுறீங்க? உண்ணாவிரதம் நடத்தி ஐயா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாரு. நம்ம அதெல்லாம் பேச வேணாம்னா நீங்க திரும்ப திரும்ப இழுத்துக்கிட்டு போறீங்க. இருங்க, நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த யுத்த காலம் நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் தேசிய தலைவர் கூட இருந்து, அங்கேயே தங்கி இருந்து, அவரோட சாப்பிட்டு, அவரோட புகைப்படம் எடுத்து, அவரோட வீடியோ எடுத்தவர்கள் இந்த கட்சி தலைவர்கள் இங்கே இருக்காங்க. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு வைகோ அவர்கள் இருக்காங்க, திருமாவளவன் இருக்காங்க, நெடுமாறன் அவர்கள் இருக்காங்க, குளத்தூர் மணியண்ணன் இருக்காங்க, கோவை ராமகிருஷ்ணன் இருக்காங்க. இப்படி பல பேர் வந்து இருக்காங்க. அவரோடு இருந்தவங்க, தொடர்ச்சியாக பயணித்தவங்க, புகைப்படம் எடுத்தவங்க, வீடியோ எடுத்தவங்க, தொடர்ந்து போயிட்டு வந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. அவர்கள் அழைப்பு விடுத்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு பாரிய அழுத்தத்தை இந்திய அரசுக்கு ஏற்படுத்த முடிஞ்சிச்சா? யாராவது ஒருத்தரால ஏற்படுத்த முடியல. சரி, இவங்கெல்லாம் போய் புகைப்படம் எடுத்துட்டு வந்தாங்க, இவங்கெல்லாம் மேடை போட்டு ஈழ சிக்கல்கள் குறித்து தமிழகம் முழுவதும் பேசினாங்க. அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய சமூகம் திரண்டு ஒரு பேரெழுச்சியோடு இவங்க பின்னாடி எல்லாம் வந்துச்சா? வரல. ஆனா கடைசி நேரத்தில் சந்திச்ச தமிழகத்தின் கடைசி தலைவர் செந்தமிழன் சீமான். நல்லா புரிஞ்சுங்க. கடைசி நேரத்தில் சந்திச்ச கடைசி ஆளு, தலைவர் கூட அப்ப ஆகல, அவர் கடைசி ஆளு செந்தமிழன் சீமான். அவர் அங்கிருந்து வந்து இந்த நிலப்பரப்பில் வந்து அந்த நிலப்பரப்பில் என்ன நடக்குதுங்கிறத கிராமமா ஊரா போய் கத்தி பேசி இன்னைக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு புதிய கருத்தியலை நிறுவி லட்சக்கணக்கான தமிழ் இளைய பிள்ளைகளை தனக்கு பின்னால் திரட்டி கொண்டு வந்திருக்காரு. இந்த நேரத்துல அந்த யுத்தம் நடந்திருந்தால் சீமான் என்ன பண்ணியிருப்பாரு? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகளை எழுச்சியோடு புறப்பட்டு அவர்கள் எழுந்து நின்று அந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி ஒரு பெரிய அழுத்தத்தை இந்திய அரசுக்கு கொடுத்திருப்பார்களா, மாட்டார்களா? ஏன் இந்த வேலையை யாருமே செய்யல? அன்றைய காலகட்டங்களிலும் சீமான் செய்யலன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல இவங்களோட தாங்க அவர் நின்னாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. தெரியாதனமா வந்து சுபவி போன்றவர்கள் தவறா சொல்றாங்க. அண்ணன் சீமானோடு பயணித்தவர்கள். சீமா யாரோட இருந்தாரப்பா? யாரோட இருந்தாரு? அண்ணன் திருமாவளவன் அவர்களோட இருந்தாரு, அண்ணன் ஐயா சுபவி அவர்களோட இருந்தாரு, வைகோ அவர்களோட இருந்தாரு. இவங்களோட தான் அவரும் ஒரு தரம் நின்றுட்டு இருந்தாரு. எப்ப அவர் ஈழத்துக்கு போனாரோ, அங்க எப்ப தலைவரை சந்தித்தாரோ, அங்க அறிவும் ஆற்றலும் பெற்று இந்த நிலப்பரப்புக்கு வந்து எதெல்லாம் சரி செய்யணுமோ அதையெல்லாம் சரி செய்து அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கடுமையாக ஈழ பிரச்சனை குறித்து பேசுகிற போது அவர் கைது செய்யப்பட்டு அவர் தலைப்படுத்தப்பட்டு சிறைக்குள்ள இருந்து சிறையை விட்டு வெளியில வருகிற போது இவர்களையெல்லாம் நம்பி நாம் நின்றோமே, இவர்கள் எதுவுமே செய்யவில்லையே என்கிற உணர்ச்சியில் ஒரு புதிய இயக்கம் கட்டணுங்கிற ஒரு முடிவோட ஒரு இயக்கம் கண்டு அந்த இயக்கத்தை தமிழ்நாடு முழுசும் கொண்டுகிட்டு போய் இன்றைக்கு ஒரு புதிய கருத்தியலை தமிழகத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறாரு. ஒரு தியாகையா தமிழ் தேசியம் பேசினாங்க, மணியரசன் தமிழ் தேசியம் பேசினாங்க. அது சில 1000 பேருக்குள்ள அல்லது சில 100 பேருக்குள்ள முடங்கி கிடந்துச்சு. தொடர்ந்து இந்த நிலப்பரப்பில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தவர்கள் எல்லோருமே சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். தோழர் தமிழரசன் தமிழ் தேசியம் பேசினார். சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் எனது 2 கண்கள்னு சொன்னவர். அவர் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார். புரியுது? அரச பயங்கரவாதம் இந்த நிலப்பரப்பில் தமிழ் தேசிய எழுச்சியை ஏற்பட விடாமல் தொடர்ச்சியா தடுத்துச்சு. அதையெல்லாம் மீறி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை பொது வெளியில் பொது மக்கள் பேசுகிற ஒரு அளவுக்கு பொது வெளியில் பொது மக்கள் தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அரசியலாக மாற்றியது அண்ணன் செந்தமிழன் சீமான். இது வரலாற்றுல இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் சீமானின் ஆரம்ப கால வளர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு வெளியே போய் சொல்றாங்க, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவர் சீரழிச்சிட்டாரு, நாங்க வந்து ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தினுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி
பொய்யா சொல்லி இந்த பொய்யெல்லாம் நாங்க நம்பணுமே, எங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி பேசுறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் பேசினேன். இல்ல, ராஜீவ் காந்தி நான் உடனே கட்டமைச்சவன், நாம் தமிழரை கட்டமைத்ததுல நானும் ஒரு ஆளு. தம்பி ராஜீவ் காந்தி வந்து சொல்றது இருக்குல்ல, சீமான் அவர்கள் இலங்கைக்கு போகவே இல்லைங்கிறாரு. இப்ப சமீபத்திய அவருடைய செய்தி பாருங்க, இலங்கைக்கு அவர் போகவே இல்லைங்கிறார். எப்படி காமராஜர் அவர்கள் ராஜாஜி மூடின பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சாரு, அவர் கல்வி கண் திறந்த காமராஜர் இல்லை அப்படின்னு சொல்லி கும்மாங்குத்து வாங்கினாரோ, 12,000 பள்ளிக்கூடம் திறந்தவருங்க காமராஜர். அவர் ராஜாஜி மூடினது 3,000 பள்ளிக்கூடங்க. இவர் சொல்றாரு ராஜாஜி மூடின பள்ளிக்கூடத்தை தான் திறந்தாரு. விளக்கம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் விளக்கம் கொடுக்கல, கும்மாங்குத்து நாலாபுரமும் குத்துனாங்க. வரலாறு தெரியாம படிக்காம கூமுட்டை போல பேசாதேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதே தான் நானும் சொல்றேன். இப்போ வரலாறு தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எங்கெங்க யார் யார் என்ன போனாங்கிறது தெரியாம இந்த சந்தோஷ் இவ்வளவு பேசுற சந்தோஷ், நான் கேட்கிறேன், கடைசி நேரத்துல எல்லாளன் திரைப்படத்தை ஷூட் பண்ணது யாரு தெரியுமா? சந்தோஷ் போய் இறங்கி நிக்கிறாப்ல. சந்தோஷ் மேல அங்கே சந்தேகம் வந்துருது அவங்களுக்கு. இவன் ஐபிஏ சேர்ந்தவனா இல்ல RAW சேர்ந்தவனா, இவன் யாரான்னு கண்காணிங்கடான்றாங்க. 2 புலனாய்வுத்துறை ஆட்களை இவனுக்கே தெரியாம பின்னாடி போடுறாங்க. இது எப்ப சந்தோஷ் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம்? இல்ல முன்னாடியே நடந்ததுதான் நான் சொல்றேன். வருஷ கிரமமா சொல்லி வர்றேன் பாருங்க. இங்க பாருங்க, நான் வந்து உலகம் முழுதும் இருக்கக்கூடிய இவர் அந்த திரைப்படத்தை எடுக்கிறதுல பயணிச்ச நிதர்சனம் ஊடகவியலாளர்கள்ட்ட நேத்து முழுதும் பேசிவிட்டு தான் நான் சொல்றேன். அப்ப இவருக்கு வந்து ஒரு புதிய கேமரா அப்பதான் வந்து இறங்கி இருக்கு. அந்த கேமராவை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. அதை அப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இவருக்கு தெரியல. ஆனால் லெப்டினன்ட் கேர்னல் நவநீதம், புரியுதுங்களா, அண்ணன் வந்து தவம் அண்ணா மூலமா இவங்க வந்து முன்கூட்டியே மலேசியாவில் போய் அதை வந்து அந்த கேமராவை எப்படி இயக்குறது எல்லாத்தையும் முழுதும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. இல்லங்க, எல்லாளன் படத்தின் ஒளிப்பதிவாளர் தானே இவர் கிடையாது. என்னங்க இது? ஏங்க, இவர் ஒளிப்பதிவாளர் செய்வேன்ட்டு போனவருங்க. எந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு சொல்ல சொல்லுங்க. அவரும் ஷார்ட் பிலிம்ல ஏதோ ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு. சரி, யாரோ கூட்டிட்டு போயிருக்காங்க. இவர் எந்த படத்துக்கும் ஒளிப்பதிவு செஞ்சதில்லை. இவருக்கு ஒளிப்பதிவு கேமராக்கள் குறித்தெல்லாம் பெரிய நுட்பமான அறிவெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த எல்லாளன் திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக மேதகு அவர்கள் 2 பேரை கேமராவுக்காக நியமிச்சு அவங்கள மலேசியாவுக்கு அனுப்பி முழுதும் கேமரா குறித்து அங்க தங்கி இருந்து முழுதும் படிக்க சொல்லிட்டார். சொல்றத கேளுங்க. ஒருத்தர் பேர் நிலவன், லெப்டினன்ட் கேர்னல் நிலவன், இன்னொரு பேர் லெப்டினன்ட் கேர்னல் நவநீதன். இதுக்கு வந்து பொறுப்பா கேமராவை பத்தின நல்ல நுட்பமான அறிவு பெற்றவர் அண்ணன் தவம் அவர்கள். இவங்க 3 பேர் இருக்கும்போது ஏன் இவங்களை கூப்பிட்டாங்கன்னா, இவங்க அண்ணன் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள்னா இன்னும் நல்லா இருக்கும், படத்தை வந்து சர்வதேச தரத்துக்கு எடுக்கிறதுக்கு அவர்களெல்லாம் கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லி அவற்றை கன்வின்ஸ் பண்ணி இவங்களை வந்து கூட்டிட்டு போனாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவர்களுக்கு போராட்ட அந்த சிலதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த துப்பாக்கிகள் என்ன மாதிரி துப்பாக்கிகள், இது எப்படி வெடிக்கும், இதை எப்படி ஷார்ட் கம்போஸ் பண்றது, என்ன ஏது இதுவுமே இவங்களுக்கு தெரியாது. உண்மையாவே இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அப்ப தலைவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு 2 CDயை கொடுக்குறாரு. 2 CDயை கொடுத்து இதை பாருங்க, இதுல எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும், இது வார் மூவின்னு சொல்லி பியல் ஹார்பரு இந்த மாதிரி 2 சேவிட் பிரைவேட் ரியானு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து கொடுத்து அனுப்புறாங்க இவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இவங்க எடுக்க போனது சாதாரண குடும்ப படங்கள் இல்லைங்க, யுத்த படம். யுத்த படத்துக்கு யுத்த களத்தை எப்படி கம்போஸ் பண்ணணும், யுத்த களத்தில் எப்படி துப்பாக்கி வெடிகள் எப்படி வெடிப்பாங்க, என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி செய்யும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அப்சர்வேஷன் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு பெரிய அனுபவத்துக்கு அப்புறமா போனால் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். ஆனா இவர்கள் அப்படி அனுபவம் பெற்றவர்கள் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டேக் ஃபார் கிராண்டடா அவங்களே செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க கூட நின்னாங்க. இப்போ ஒளிப்பதிவாளரே இல்லைன்றீங்க. 100% இல்லைங்க, அதுக்கு நான் இல்ல பொறுப்பு. படப்பிடிப்பில் முழுதுமாக இருந்த நிதர்சனத்தினுடைய பொறுப்பாளர்கள் இன்னமும் உலகம் முழுதும் உயிரோட தான் இருக்காங்க. அவர்கள் பல 10க்கு மேற்பட்டவர்கள் என்னோட பேசினதுனால தான் நான் இதை பேசுறேன். இது சந்தோஷ் மேல குற்றம் சுமத்தணுங்கிறதுக்காக நான் பேசல. ஆமா, ரொம்ப சந்தோஷ் வந்து இல்ல நான் தான் கொந்தளிச்சாருன்னா நேருக்கு நேரம் பேச விட்டுருவேன். புரியுதா நான் சொல்றது? அதனால எடிட் பண்ணது கோமகன் இல்ல. சந்தோஷ் இந்த பேட்டியை கட்டாயம் பாப்பாரு. அவரு நீங்க ஒளிப்பதிவாளரே இல்லன்றீங்க. ஒளிப்பதிவு பண்ணது
லெப்டினன்ட் கேர்னல் நவநீதனும் ஒளிப்பதிவாளரா அங்க போனாரு, ஆனா வேலையே செய்யல. அவருக்கு அந்த கேமராவை பத்தி எதுவும் தெரியல, அவரை வந்து வேலை செய்ய விடல. அவர் என்னதான் பண்ணாரு? இது அவர் வந்து நடுவுல வந்து இங்க பாருங்க, நடுவுல வந்து அவர் சேரநாதனுடைய போன் எல்லாம் எடுத்து கொடுக்க போனது, பேச வச்சது அதெல்லாம் சொல்றாரு. இங்க பாருங்க, அப்படி எல்லாம் ஏன் பயன்படுத்தப்பட்டு? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றத கேளுங்க. அந்த நேரத்துல இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அவங்க வந்து கண்காணிச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையின்படி இவரை அனுப்புறதுன்னு முடிவு பண்றாங்க. அனுப்புனீங்கன்னா இவன் போய் நாங்க 2 பேரும் வேலை தெரியாம இங்க நின்று தடுமாறுறோங்கிறது மாதிரி எங்களை பத்தி தவறா போய் வெளியில பேசிடுவாரு, அதனால இவரை அனுப்பாதீங்கன்னு சொன்னது வந்து நந்துவும் அங்க ஃபைட் மாஸ்டரா போன மின்னல் முருகனும்னு சொல்லி நிதர்சனத்தை ஆட்கள் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டதன் அடிப்படையில் சரி ஓகே 3வது ஆளா இவர் இங்க இருந்துகிட்டோம் அப்படின்னு. இதனாலதான் இவர் போன உடனேயே வேகமா அண்ணன் வந்து நிதியாளர் வந்து இந்த படத்துக்கான நிதியை கையாண்டது யாருன்னா தென்னவன் அப்படிங்கிற ஒருத்தர் கையாண்டிருக்காங்க. அவர் போராளி, அவர்கிட்ட இருந்து முழு பணத்தையும் அவர் வாங்கிட்டார். போன உடனேயே ஒரு 3-4 நாள்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படி இப்படின்னு சொல்லி கிள்ளி பணம் முழுதையும் வாங்கிட்டார். காரணம் என்னன்னா, எப்ப வேணாலும் இவங்க நம்மளை பேக்கப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவர் செஞ்சிட்டதா நான் சொல்லல, நிதர்சனத்தின் பணிபுரிந்த அந்த பணியாளர்கள் எல்லோருமே சொல்றாங்க. அதனால இவருக்கும் அந்த படம் எடுத்ததுக்குமான சம்பந்தங்கிறது எதுவும் இல்லை. அப்ப நான் கேட்கிறேன், 2009க்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து எந்த படத்தை நீங்க ஒளிப்பதிவு செஞ்சீங்க? சரி, இல்ல அவர்தான் பிசினஸுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பிசினஸ் பண்றதுக்கு அதுதான் சொல்றேன். இப்ப உலக தமிழர்கள் கொந்தரிக்கிறது எங்கன்னா, உங்களுக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் தான் ஒளிப்பதிவாளர்னு அவர் கிரெடிட் கோஸ்ட் எடுத்துக்கிறாரு. பணம் போட்டு படத்தை எடுத்தது சீமான் ஒரு நிமிஷம் இருங்க, அண்ணன் சீமான் மறுக்கல இல்ல, ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர் அந்த படத்தை ஒளிப்பதிவே பண்ணல, அவர் சொல்லவே இல்லையே. இருங்க, சீமான் வந்து சொன்னாரு சொல்லலங்கிறது இல்லை. நிதர்சனத்தில் வேலை செய்தவர்கள், நிதர்சனத்தின் ஊடகத்தினுடைய பொறுப்பாளர்கள், அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து எடுத்தாங்க, அவங்க தான் கூட நின்னாங்க. அவங்க சொல்றதை நீங்க ஏற்பீங்களா? சந்தோஷ் சொல்றதை ஏற்பீங்களா? ஒண்ணு. 2வது, இந்த படத்துக்கு முதலீடு செஞ்சது யாரு? சந்தோஷ் செஞ்சாரா? அப்ப இந்த படத்தை வித்து பணத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்களே, அது எப்படி? அது எப்படி? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த படத்தை சரி, இந்த படத்தை வந்து அதெல்லாம் இல்ல, யார் எடுத்துக்கிட்டது? சந்தோஷ். இல்லங்க, இந்த அளவுக்கு போயிருக்குன்னா அப்ப சந்தோஷ்க்கு உரிமை இருந்திருக்குங்க. அதாங்க, எப்படிங்கன்னு அததான் இப்ப இதெல்லாம் சும்மா போகாது, இதெல்லாம் சும்மா போகாது. இதெல்லாம் இன்னைக்கு அவங்க 15 வருஷம் கழிச்சு இதை எப்படி விவாதத்துக்கு கொண்டு வராங்க, அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் தெருவுக்கு கொண்டு வரீங்க. இல்லங்க, நான் கொண்டு வரல, அவர் வந்து பேச ஆரம்பிச்சதுனால நீங்க இதெல்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் இல்லங்க. இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, சந்தோஷ் அவர்களை நோக்கி இன்னும் அவர் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த வரைக்கும் யாருமே இதை பத்தி எல்லாம் பேசல. இன்னைக்கு நிறைய கேள்விகள் எழுது. இப்ப என்ன கேக்குறாங்க தெரியுமா? இவர் வந்து தலைவருடைய மிக நெருங்கிய சொந்தக்காரங்க ஒருத்தங்க கிட்ட இந்த எல்லாரும் திரைப்படத்தை நீங்க எப்படி நீங்க பயன்படுத்தலாம், நீங்க கொடுங்கன்னு கேட்டபோது, இல்ல நான் அதுக்கு டெக்னிக்கல் வேலையெல்லாம் செய்யறதுக்கு இத்தனை லட்சம் நான் செலவு பண்ணியிருக்கேன், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தரேன்னு சொல்லி பணத்தை ஆட்டையை போட்டுட்டு கொடுக்கவே இல்லை, அது குறித்து விசாரணை இருக்கு, அது குறித்து பேசுவோமான்னு கேளுங்கன்னு என்கிட்ட சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நான் ஒன்னும் பொய்யாலாம் சொல்லல. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான குற்றச்சாட்டு இல்ல, நான் சொல்லலங்க, நான் எக்ஸ்ட்ரீமா சொல்லல தம்பி, நான் சொல்லல தம்பி. அத வந்து அங்க அந்த ஈழத் தமிழர்கள் அந்த களத்தில் நின்றவர்கள் வந்து கேக்குறாங்க. போராளிகள் நான் கேக்குறேன், ஒட்டுமொத்த போராளிகளும் இல்லாம போயிட்டு இல்லங்க. சரி ஓகே, களத்துல இருந்தவர் சந்தோஷ் அங்க போயிருக்காரு, அவர் வேலை செஞ்சாரோ செய்யலையோ, ஆனால் அவர் சொல்றாரு ஒரு போராட்ட வாழ்வு, ஒரு போராளிகள், ஒரு மிகப்பெரிய போராளிகள் கூட்டத்தை போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செப்பு மாதிரி மாத்திட்டாரு சீமான். இதெல்லாம் வந்து நல்லா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு பாருங்க, இது ரொம்ப ஏற்க முடியாத அயோக்கியத்தனம். அங்க நீங்க இந்தியாவிலிருந்து சென்றிருந்த அந்த டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் சிறப்பு உணவு வரும். அந்த உணவை கூட ஒவ்வொரு நாளும் குறை சொன்ன ஆளு நீங்க. யாரு? இந்த சந்தோஷ். ஆனா இப்ப ஏன்னா இதெல்லாம் சொல்றீங்க? இல்லங்க, நான் அவர் இந்த மாதிரி யாரை செப்பா மாத்தினாங்க சொல்லுங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நிதர்சனத்து தம்பிங்க சொல்றாங்க, நாங்க கஞ்சி குடிச்சிட்டு கடல்ல பிடிச்ச மீனை, முள்ளு மீனை சாப்பிட்டுக்கிட்டு நாங்க கூட உழைச்சோம், ஆனா இவங்களுக்கு சிறப்பு உணவு வரும், இவர்களுக்கென்று சிறப்பு உணவு வரும். எங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சா என்னைக்காவது ஒரு நாள்? நாங்க பட்டினியா கூட இருந்திருக்கோம், அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வரும் வெறும் கஞ்சி தான் வரும். மீன் அவிச்ச மீனை போட்டு வெறும் கஞ்சி வரும், அந்த மீனை பிச்சு தின்னுட்டு அந்த கஞ்சியை குடிச்சிட்டு நாங்க இவங்களோட சேர்ந்து வேலை செய்வோம். இதெல்லாம் சொல்றது நானா சொல்றேன், எனக்கா தெரியும். உபசரிப்பு உண்மைதான், உபசரிப்பு இருந்திருக்கு. ஆனால் சீமானுக்கு நடக்காத உபசரிப்பெல்லாம் மற்றவர்களுக்கு நடந்ததை தனக்கு நடந்ததா சொல்லிக்கிறாரு. யாரு? ஏங்க, நான் ஒரு விஷயத்த நல்ல தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சீமான் அண்ணன் எந்தெந்த இடத்துக்கு போனாங்க, யார் யார் அவர் உபசரிச்சாங்க, எந்தெந்த விடுதலை புலிகளினுடைய எந்தெந்த துறை சார்ந்து அவர் போய் வந்து கலந்துரையாடல் செய்தாரு, சிறப்புரை ஆற்றினாரு, என்னென்ன நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற எதுவுமே இந்த படப்பிடிப்பு தளத்தில் நின்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா இது கிளிநொச்சி
முல்லைத்தீவு 2 இடத்துலயும் தான் தொடர்ந்து படப்பிடிப்பு அவர்கிட்ட நடந்துச்சு. சில வீடியோ எவிடன்ஸும் இருக்குன்றாரு. இருந்தா வெளியிடுங்க. ஏன் இருக்குங்கிறீங்க? இப்பதான் விவாதத்துக்கு கூப்பிட்டீங்கல்ல, அவர் தான் நான் வர்றேன்னாருல, நான் உட்காந்து நியூஸ் 18ல 2 பேரும் பேசுங்களேன். நியூஸ் 18ல நீங்க விவாதத்துக்கு கூப்பிட்டீங்க, அவர் வர்றேன்ட்டாரு சீமான். உடனே சரி நான் தயாரா இருக்கேன், வாங்க உட்காந்து பேசுவோன்ட்டாரு. அப்ப நீங்க 2 பேரும் உட்காந்து பேசுங்களேன் பாப்போம். நான் தான் இவ்வளவு தெளிவா சொல்றேன், படப்பிடிப்பு களத்தில் இருக்கிற இவர்களுக்கு களத்தில் இல்லாமல் வேறொரு இடத்துல வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி எப்படி இவங்களுக்கு தெரியும்? இவங்களுக்கு எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத நியாயமான முறையில உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இவங்க படப்பிடிப்பு அந்த 8 நிமிடம் 10 நிமிடம் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தலைவர் இத வந்து மேதகு தலைவருடைய அண்ணன் மகனே வந்து இன்னைக்கு வந்து அவரு இங்க பாருங்க, அவரை நீங்க இதுக்குள்ள இழுக்காதீங்க. அது வேற சப்ஜெக்ட், நாம தனியா பேசுவோம். இந்த சப்ஜெக்ட் அவருக்கு தெரியும்ன்ற அது அவ்வளவு எப்படி தெரியும்? ஏன் தெரியாதா? எப்படி தெரியும் சொல்லுங்க. அவங்களுடைய அப்பாவோட அப்பாவும் இறந்து போன போது தமிழகத்தில் இருந்து உயிரை பணையம் வச்சு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் போய் இறுதி சடங்கு செஞ்சுட்டு வந்தாரு. நீங்க வந்தீங்களா? நீங்க யாராவது வந்தீங்களா? இந்த இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. மே மாதம் 19ஆம் தேதி பாலகுமாரன் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டாருன்னு உலகமே அதிர்ச்சி அடைஞ்சு அழுது கதறிட்டு இருந்த போது நீங்க மகிழ்ச்சியா பிறந்த நாள் கொண்டாடுனீங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. மே 19 அன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து டென்மார்க்ல வந்து ஒரு செய்தித்தாளில் வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த டென்மார்க் மொழியில இருந்து இருக்கு, அதை மொழிபெயர்த்து அனுப்பியிருக்காங்க. என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க? உங்க சித்தப்பா இறந்து போய்விட்டார் என்கிற செய்தியை அந்த செய்தி தொடர்பாளராக இருக்கிற கேபி அவர்களை அறிவித்த போது உங்கள் மனநிலை என்ன? அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க வழக்கம் போல தான் இருந்தோம். எங்க அம்மா வந்து டேனிஸ் மொழி கத்துக்கிறதுக்காக எங்க அம்மா போயிட்டாங்க. எங்க அப்பா வழக்கம் போல வேலைக்கு போயிட்டாரு. நான் மாலை நேர பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறேன், அங்க கற்பிக்கிறதுக்கு நான் போயிட்டேன். எங்க அப்பாவோடு வேலை செய்திருந்தவர்கள் இந்த செய்தியை கேட்டு பதறி துடித்து அத்தனை பேரும் வேலையெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனா எங்க அப்பா வரல, கடைசி வரைக்கும் அங்க இருந்து மாலை வரை வேலை செய்து முடித்து விட்டு தான் எங்க அப்பா வந்தாரு. இந்த பேட்டி வந்திருக்கா இல்லையான்னு போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அப்ப இவருக்கும் போராட்டத்துக்கும் தொடர்பு இருக்கா? இன்னைக்கு விவாதத்துக்கு வராங்க, அதே போல கேள்விகள் எழுப்புறாங்க. அப்படி ஒருத்தரை வந்து நம்ம போயிட்டு தம்பி இது எப்படி தெரியுமா? ரத்த உறவுல ஒருத்தரை போய் நம்ம ஒரு வார்த்தை பிக்காளி பையன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது. பிக்காளி பையனா என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல பிக்காளி பையன் இல்ல, கடந்துட்டு போ. அந்த தம்பிக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன்னு அண்ணன் சொன்னாரு முதல் சில பேட்டிகள்ல. இல்லங்க நான் சொல்றேன், கடந்துருக்கலாம். இல்லங்க பிக்காளி பையங்கிறது நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன். எங்க ஊர்ல பயன்படுத்த மாட்டோம். மதுரை மாவட்டத்துல பயன்படுத்துற ஒரு வார்த்தை, சவுத் நார்த்லயும் பயன்படுத்த மாட்டாங்க. மதுரை மாவட்டத்தில் பயன்படுத்துகிற இயல்பா பயன்படுத்துகிற வார்த்தை. இது வந்து வடிவேலு தன்னுடைய படங்கள்ல நிறைய படங்கள்ல பயன்படுத்தியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கவன அவங்க நடக்கிறான் பிக்காளி பையன் சொல்றது அப்படிங்கிறாங்க. இதுதான் அதோட உண்மையான பொருள். வேலை வெட்டி இல்லாதவன் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. அவங்க ரத்த உறவு, நீங்க தலைவரா ஏற்றுக்கொண்ட ஒருத்தருடைய ரத்த உறவு. அவர் ஏதோ ஒரு கருத்தை வைக்கிறாரு, அதுல ஏதோ மாறுபட்டு கருத்தா கூட இருக்கட்டும், நம்ம போய் அவர் ஒன்றும் தவறா சொல்லி இல்லையே, வேலை வெட்டி இல்லாதவன்னு சொன்னாரு. அதெல்லாம் தப்பு. அவன் வேலை வெட்டி இல்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்கான், அதை வந்து நீங்க என்கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்கிறத அவங்க ஒரு ஸ்லாங்ல சொன்னாரு. இதுல என்ன தப்பு? என்னமோ ஒரு குற்றமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மாதிரி இன்னும் நிறைய பேர் பேச போறாங்கன்ற தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. யார பத்தி? திரு சீமானை அம்பலப்படுத்துவதுதான் எங்களுடைய இதை விட நான் கேட்கிறேன் ஒன்னே ஒண்ணு, இன்னும் நிறைய பேர் பேச வைக்க போறாங்கன்ற. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சீமான் தலைவரை சந்திக்கல, சீமான் ஈழத்துக்கு போகல, புரியுது உங்களுக்கு? இது தவிர வேற என்ன வந்து பேசிட போறாங்க? நீங்க வந்து பெண்கள் குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க, நிதி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டீங்க, அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு. கடைசியாக நீங்கள் வச்சது தலைவரை சந்திக்கலை, ஃபோட்டோ மாஃபிங்க, அவர் ஈழத்துக்கு போகலன்ட்டிங்க. அவருமே ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் ஏன் நான் ஈழத்துக்கு போகலை, தலைவரை சந்திக்கலை, ஃபோட்டோ எடுக்கலை, இப்போ என்னப்போ அதுக்கு அப்படின்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கு சீமான் அவர்களுக்கு பின்னால் நிற்கிற தம்பி தங்கைகள் தலைவரை போய் அவர் சந்திச்சாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் நிற்கலை, தலைவரினுடைய கொள்கையை தலைவரின் கருத்தை அவர் ஏற்று களமாடுகிறார் என்பதற்காகத்தான் அவர்கள் நிற்கிறார்கள். அவருடைய கருத்தை, அவருடைய தத்துவத்தை, அவருடைய கொள்கையை, தமிழ் தேசியத்தை அதுக்கு முன்னாடி போய் சந்திச்சு அவரோடு படம் எடுத்தவர்கள், அவரோடு உணவு உண்டவர்கள், அவரோடு எல்லாம் செய்தவர்கள் யாரும் முன்னெடுக்காத ஒன்றை சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாருங்கிறதுனால தான் தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் நிற்கிறாங்களே ஒழிய இந்த போட்டோவை பார்த்து நின்னாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு அந்த போட்டோ போலி, அந்த போட்டோ எடுக்கப்படலை, சீமான் ஈழத்துக்கே போகலை, சீமான் தலைவரை சந்திக்கலைன்னு சொல்ற வாதம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் முனைமணிங்கிய வாதங்கள். அந்த வாதங்கள் இனி எடுபடாது. அது இதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? 100 பேர் வந்து பேசினாலும் இதைத்தானே பேசுவீங்க. அரசியல் ரீதியாக இன்னைக்கு பாருங்க, நாம் தமிழர் கட்சி வெளியேறும் படலம் நிறைய நடந்துட்டே இருக்குது. அங்கங்க 500 பேர் குண்டோட வெளியேறிட்டாங்க. இதை நீங்க ஊடகங்கள்லாம் பாக்குறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல.
ஊடகத்துல எல்லாம் இப்போ 3000 பேர் சேர்ந்தாங்களே, அவங்க எல்லாம் எப்படி அம்பலப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டாங்க. 9 வருஷமா திமுக கட்சியில இருக்கிற ஒரு பொண்ணு வந்து துண்டு வாங்கிட்டு வெளியில வருது. எதுக்குமா வந்தீங்கன்னு கேட்டா அது சொல்லுது, இல்ல கூப்பிட்டாங்க வந்தோம். எத்தனை வருஷமா நீங்க திமுக? 9 வருஷமா நான் திமுக தான் இருக்கேன், பரம்பரையா நாங்க திமுகங்குது. ஆனா நீங்க சொல்றீங்க அது நாம் தமிழர் கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு. நீங்க அது ஒண்ணு சொல்றீங்க, ஒண்ணு இல்லங்க. சேலத்துல இருந்து 500 பேர் விலகல்னு இப்ப செய்திகள் வருது. வரட்டுங்க, நாங்க என்ன சொல்றோம்னா அண்ணன் பேரை அறிவிப்பு செஞ்சுட்டாரு, ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டாரு சீமான் அண்ணன். அதுக்கு மேல பேசவே கூடாது யாருமே. அது என்னன்னா, மே 18 2025க்குள்ள யாராருக்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க விருப்பம் இல்லையோ அவர்கள் கட்சியை விட்டு வெளியில போயிடலாம். மே 18க்கு அப்புறமா நான் சில பேர் லிஸ்ட் வச்சிருக்கேன். மே 18க்குள்ள நீங்க வெளியில போகல அப்படின்னா நானே உங்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டியிருக்கும், நீங்க முடிவு பண்ணிக்கிங்கன்னு அவரை அறிவிச்சதுக்கு அப்புறமா இந்த கேள்வி எல்லாம் வரவே இல்லைண்ணே. ஒரு தலைமைக்கான அரவணைப்புன்றது எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதாவது எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும், இல்லைங்க எல்லாரையும் உட்கார வச்சு அனுசரிச்சு பேசி கொண்டு போகணும், பயணிக்கணும். இது வந்து ஒரு போராளியின் ஒரு அடுத்த கட்ட அரசியலா இருக்குது, சரிங்களா? ஒரு போராட்ட வாழ்வு அரசியலா இருக்கும்போது நாம அவங்களோடு உட்கார்ந்து பேச முடியல. ஏன் இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், இது ஒரு தனிநபர் சர்வாதிகாரமா என்ன? சர்வாதிகாரம் கிடையாதுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் ஊடகத்தை சந்திக்கிற, ஒவ்வொரு நாளும் தம்பி தங்கைகளை சந்தித்து மேடையா பேசிக்கிட்டு இருக்க ஒரு கட்சியின் தலைவரோடு நீங்க முரண்படுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க முரண்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு துரோகம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதை அனுமதிக்கணுமா? பேசணும்ன்றாங்க, அவ்வளவுதான. வாய்ப்பு கேக்குறாங்க வெளியேறவங்க, அண்ணனால் புறக்கணிக்கப்படுறவங்க எல்லாம் பேசணும். அதுதான் வாய்ப்பு இல்லைன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து என்ன, இப்ப எல்லாரும் வந்து கட்சியை விட்டு வெளியில போறவங்க எல்லாம் மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்களோடு பேசி தான் வெளில போனாங்களா? ஒரு கட்சியில இருந்து பல பேர் வெளியில போயிட்டு அந்த கட்சி அழிஞ்சு போயிரும்னா அது இது வரலாறா? திமுக விட்டு எம்ஜிஆர் போன போது அந்த கட்சி அழிஞ்சு போச்சா? திமுக எம்ஜிஆர் பிரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா வைகோ பாதியா உடைச்சுக்கிட்டு 16-18 மாவட்ட செயலாளர்களை கூட்டிட்டு போனாரு, திமுக அழிஞ்சு போயிடுச்சா? இப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும் அழிஞ்சு போயிருமா? இல்ல, இது வரைக்கும் போன நாம் தமிழர் அந்த கூட்டம், நாம் தமிழர் இருந்து வெளியே போனவங்க எல்லாம் சிறுக எல்லாம் ஒன்று சேர்ந்து புதிய ஒரு நாம் தமிழர் உதயமாவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதற்கான ரூட் வந்து. அதுதாங்க நான் இங்க நீங்க வரலாறை வந்து தெளிவா புரிஞ்சுங்க. திமுக உடைச்சுக்கிட்டு தாங்க எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆர் வந்து 13 ஆண்டு காலம் கலைஞர் கருணாநிதி ஆட்சி அரணை பக்கமே விடவே இல்லை. அதுக்கப்புறமும் திமுக வந்து உடைச்சுக்கிட்டு தாங்க வைகோ போனாரு. இன்னைக்கு வைகோ எங்க இருக்காரு? திமுகல தானே இருக்காரு. அப்ப இந்த மாதிரி உடைச்சுக்கிட்டு போறது இதெல்லாமே வந்து இயல்புங்க. ஆங்கிலத்துல சொல்லணும்னா மென்மே கோ மென்மே கம். 10 பேர் போனான்னா 100 பேர் உள்ள வருவான். இது கட்சிகள்ல நடக்கிற இயல்பான விஷயம். நீங்க என்னமோ புதிய வரலாறுன்னு சொல்றீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் நடக்குதுங்கிறீங்க. ஒரு புதிய கட்சிகள் முளைச்சு வருகிற போது சில சல்லி வேர்கள் இறந்து போவதும் சில சல்லி வேர்கள் அருந்து போவதும் ரொம்ப இயல்பானது. அதனால இது ஒண்ணு எங்களுக்கு மட்டும் நடந்துடல. இவ்வளவு உடைப்புக்கு அப்புறமும் திமுக இன்னமும் இருக்கு இல்லைங்க. அப்ப எங்க கட்சி மட்டும் காணாம போயிருவீங்களா? அது எப்படிங்க? பெரியார தொட்டுட்டல, அடுத்து என்ன நடக்குது பாருன்றாங்க. பெரியார தொடாம தாங்க தமிழகத்துல 8.22% வாக்கு வாங்கி திராவிடத்தை புறந்தள்ளி விட்டு தாங்க வந்து இன்னைக்கு இந்தியா தேசிய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சியா தனிச்சு நிக்குதுங்க. அது பெரியாரையும் தூக்கிட்டு போல, திராவிடத்தையும் தூக்கிட்டு போல. பெரியார பேசிட்டீங்க, இப்ப தொட்டுட்டீங்க. இதுக்கு மேல பாருங்க, அதுக்கு தான் நாங்க ஒரு இது 1000 ஓட்டுக்குள்ளார உங்களை ஈரோட்ல முடக்குறோம் பாருங்க அப்படின்றாங்க. 5ஆம் தேதி வரைக்கும் இதை பத்தி பேச வேண்டாம். 5ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுங்க. 5ஆம் தேதி வரைக்கும் பேச வேண்டாம். 5ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கை விட ஒரு வாக்கு குறைஞ்சாலும் நான் வந்து நேரடியாக உங்கள்கிட்ட வந்து ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட், பெரியாரை நாங்கள் தொட்டதால் முதல்ல வாங்கின நாங்க 10,800 இருந்து ஒரு வாக்கு குறைஞ்சிட்டோங்க, பெரியார் எங்களை தண்டிச்சு விட்டார் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். ஒரு வாக்கு கூட வாங்கினா நீங்க தான் சொல்லணும். இது ஒரு சரியான ஆரோக்கியமான அரசியலா நம்ம முன்னெடுக்க? நீங்க வந்து கேக்குறீங்க பெரியாரை தொட்டிட்ட நீங்க அழிஞ்சு போயிருவேங்கிறீங்க. நாங்க சொல்றோம் பெரியாரை நாங்க தொட்டதுக்கு அப்புறமும் வளருவோங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க கேக்குறீங்க இது என்ன ஆரோக்கியமான அரசியலாங்கிறீங்க. என்ன இது? இல்ல, மறைந்தவர்கள் எல்லாம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு, மறைந்தவர்களை நாங்கள் முன்னாடி வைக்கல. ஒரு எங்க மராட்டி பேசுறவன் மராட்டியன், தெலுங்கு பேசுறவன் தெலுங்க, ஜெர்மன் பேசுறவன் ஜெர்மன், ஆனா தமிழ் பேசுறவன் மட்டும் திராவிடன்னா இது எப்படி நாங்க ஏற்போம்? எத்தனை காலத்துக்கு இதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? தமிழ் பேசுறவன் தமிழன் தானங்க. என்ன பேசுறீங்க நீங்க? குஜராத் மொழி பேசுறவன் குஜராத்தி, அசாம் மொழி பேசுறவன் அசாமி, ஆனா தமிழ் பேசுறவன் மட்டும் திராவிடனா? இதை எத்தனை வருஷத்துக்கு நீங்க இந்த மிளகாய் அரைச்சிட்டு இருப்பீங்க? நாங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் இளைய தலைமுறை பிள்ளைகள். அப்ப இதை எதிர்த்து கேள்வி கேட்டா நீ அழிஞ்சு போயிருவ. அதற்கு பிதாமகனா இருக்கக்கூடிய ஐயா ஈவேரா அவர்களை நாங்க இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்துறோம். அவர் என்ன, அவர் வந்து மறு ஆய்வுக்கு உட்படக்கூடாத ஒருத்தரா?
மறு ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு எல்லாரும் மேலையும் உட்படுத்தலாம். இல்ல, அது தர்க்க ரீதியா வாதம் இருக்கணும். ஆனா ஒழிப்போம் அழிப்போன்றதெல்லாம் நாங்க எச் ராஜா வந்து பேசுறது, நாங்க இங்க பிஜேபி பாருங்க, பேசுறது, இங்க பாருங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு பேசுறது. நிமிஷம், நீங்கள் ஒழித்து மறைத்து வைத்திருந்த பல தலைவர்களை இன்றைக்கு நாங்க தமிழகத்துல வந்து எடுத்து கொண்டுகிட்டு வந்து இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய நினைவுக்கு நாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம். யாரையும் இங்க எங்கள் தேசிய இனத்துக்காக உழைத்த யாரையும் நாங்கள் ஒழிக்கவும் மாட்டோம், மறைக்கவும் மாட்டோம். நாங்கள் இது நாள் வரைக்கும் அந்த காரியத்தை நாங்க செஞ்சதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இல்ல, இன்னைக்கு பிஜேபியோட சேர்த்து வச்சு பேசுறாங்க. பிஜேபி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து இந்த வேலையெல்லாம் சீமான் பண்ணிட்டு இருக்காரு. எச் ராஜா செய்யாத வேலையை இன்னைக்கு சீமான் செஞ்சாரு. இன்னொரு எச் ராஜாவா சீமான். நீங்க அம்பேத்கரை கூட அப்படித்தானே சொன்னாங்க பிஜேபிக்காரங்க. என்ன சொன்னாங்க? இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னாங்க. அம்பேத்கர் வந்து எங்களுடைய ஒற்றை மொழி கொள்கையை ஏற்றாரு. இந்தியா உடையிறத அவர் விரும்பல, அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பிஜேபியோட கருத்து. அவர் இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னாங்க. அவர் அம்பேத்கர் இந்துத்துவவாதியா? ஏய், இந்துவா பிறந்தது ஏன் தப்பு இல்லடா, ஆனா இந்துவா செத்தன்னா அது என்னுடைய தப்பு அப்படின்னு சொல்லி இந்த மதத்தை விட்டு வெளியில போனவர். நாங்க சொல்றோம் மேடைக்கு மேடை, தமிழர்கள் நாங்கள், தூய தமிழர்கள் நாங்கள், இந்துக்கள் இல்லை. ஆதன் மீடியா மூலமும் சொல்றேன், தூய தமிழர்களாகிய நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் வீர சைவர்கள். நான் கேட்கிறேன், இந்த சித்தராமையா வந்து லிங்காயத்து அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை அங்கீகரிச்சாரே முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சரை அங்கீகரிக்க சொல்லுங்க. நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் வீர சைவர்கள்னு அங்கீகரிக்க சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் இந்துக்கள் இல்லை இல்ல சொல்லுங்க பாப்போம். ஆனா நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் வீர சைவர்கள்னு சித்தராமையா எப்படி வந்து கர்நாடகத்தில் லிங்காயத்தை ஒரு தனி மதமா அறிவிச்சாரோ அதே மாதிரி வீர சைவ மதத்தை நாங்கள் அறிவிப்போம். நாங்க இவ்வளவு ஆழமா போய் நாங்க வந்து போரிட்டு இருக்கிறோம். சும்மா வந்து அன்னைக்கு நீங்க தந்தை ஈவேரா அவர்கள் அன்னைக்கு வந்து தொல்காப்பியனை வந்து ஆரியன்னு சொன்ன ஆரிய அடிவரடின்னு சொன்ன மாதிரி திருக்குறளை வந்து ஆடிய அறிவடி நூல்னு சொன்னது மாதிரி இன்னைக்கு சீமான் அவர்களை பார்த்து பிஜேபின்னு பி டீம்ங்கிறீங்க. அவரும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டாரு. திமுக ஏ டீமா இருக்கிறதுனால தாங்க நான் பி டீமா போயிட்டேன், இல்லைன்னா நான் ஏ டீமா இருந்திருப்பேன் அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டாரு. விடமாட்டீங்க இல்ல மாட்டீங்க போல தெரியுது. யார் நாங்களா? ஆமா, நாங்க வந்து இல்ல இதுக்கு புல் ஸ்டாப்பே வைக்க மாட்டீங்களா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்காம எதுக்கு இந்த விவாதத்துக்கெல்லாம் இப்ப நீங்க எடுத்து வச்சிட்டு இருக்க விவாதத்துக்கு நீங்க தான் சண்டைக்கு வரீங்க. நாங்க வந்து எங்களுடைய கருத்தியல் படி பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்க சண்டைக்கு வந்து வீடை முற்றுகை பண்ணி அடிச்சு நொறுக்கணுங்கிறது, கேவலமா பேசுறது, சைதாப்பேட்டையில ஒரு மேடையை போட்டு சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரை அவனை இவனை அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை பேச விட்டு சுபபி போன்றவர்கள் உட்கார்ந்து ரசிக்கிறாங்களே, வரலாறு மன்னிக்குமா? இதுதான் அரசியல் நாகரிகமா? நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்கறீங்கல்ல, அதை ஏன் கேள்வி கேட்கல? நீங்க ஒரு மேடை போட்டு மேடையில ஏறி ஒரு கட்சியின் தலைவரை ஒருமையில் திட்டுவதும் ஒருமையில் பேசுவதும் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிப்பதும் தான் அரசியல் நாகரிகமா? இத்தனை ஆண்டு கால திராவிட சக்திகள் இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கா? அதை மூத்த கட்சியின் தலைவர், மூத்த தலைவர் ஒருத்தர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எழுந்து என்ன சொல்லிருக்கணும்? தம்பிங்க, விமர்சனங்களை நேர்மையா வைங்க, இப்படி ஒருமையில வந்து பேசக்கூடாது, இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது என்று தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா? என்னைக்காவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மேடையில, பொது மேடையில யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒருமையில் பேசினார்கள், மிக தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார்கள், நிறுவுங்க பாப்போம். தொடக்க காலத்துல நானெல்லாம் அப்படி பேசிட்டு இருந்தேன், ஒருமையில பேசுவேன் நான் தொடக்க காலத்துல, நான் சொல்றேன். ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் கூப்பிட்டு இனி உன்னை மேடையில ஏத்த மாட்டேன் தம்பி, மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அப்படின்னு சேர்த்து பேசு, தயவு கூர்ந்து இந்த மாதிரி பேசி எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தாதுன்னு சொல்லி 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 இன்றைக்கு நான் எல்லாரையுமே, யாரா இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர், மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படின்னு பேச நான் இன்னைக்கு பழகிருக்கேன். அப்போ நீங்க செய்த தவறுகளை எல்லாம் வந்து சரி சரி சரின்னு தான் நீங்க வந்து பேசுறீங்க. நாங்கள் அது போல ஒருபோதும் பேசுறதில்ல. சண்டைக்கு நீங்க தான் வர்றீங்க, நாங்கள் சண்டைக்கு வர்றதில்ல. ஒரு கேள்வி கேட்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சண்டையை முடிச்சுக்கலாம்ல, அதுக்கான வாய்ப்புகளே இல்லையா நமக்கு? நீங்க அமைதியா இருந்தீங்க, நாங்க அமைதியா எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். திரும்ப நீங்க வந்து அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பாருங்க, திரும்ப நீங்க தாங்க எடுத்து எங்களை அடிக்கிறீங்க. எங்களை அடிக்கிறதுக்கு பெரும் திரள பெரும் கூட்டத்தை கொண்டு வரீங்க. இப்ப சம்பந்தம் இல்லாம இப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சிறுமைப்படுத்தணுங்கிற ஒரு முயற்சியை நீங்க மேற்கொண்டு நீங்கள் சிறுமைப்பட்டு போய்கிட்டே இருக்கீங்க. புரியுதா நான் சொல்றது? அதனால இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் வந்து விட்டுட்டு அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பாருங்க, நாங்க எங்க வேலையை நாங்க பார்ப்போம். உண்மை எதுவென்று நிச்சயம் வெளிவரும். உண்மையை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவதற்கு நன்றி களஞ்சியம் அண்ணன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.